நீங்க பத்திரிகையாளரும் கதிரேசன் சொன்ன மாதிரி என்ன சொன்ன மாதிரி நீங்க முதல்ல நடிகரை மட்டும்தான் போடுறீங்க. ஒரு ப்ரொடியூசர் வந்து பக்கத்துல நின்னாரோ அவர் எவ்வளவு வேதனைப்படுறாரோ அதை போடுறதே கிடையாது. அதை முதல்ல உங்களை தான் கண்ட்ரோல் பண்ணணும். நீங்க என்ன பத்தி தப்பா கூட போட்டுக்கோங்க. நீங்க எப்ப வந்தாலும் பக்கத்துல ஒரு ஆக்டர் இருந்தா ப்ரொடியூசர்ல இருந்து டெக்னீஷியன்ல இருந்து டைரக்டர்ல இருந்து எல்லாம் ஓரம் கட்டிட்டு அவங்க வாழ்க்கை வரலாறு தான் போடுறீங்க. 5 கோடி 6 கோடி வந்து படம் வைக்காங்க சின்ன சின்ன ப்ரொடியூசர். அவங்க படம் எப்படி வரணும் எங்கன்னா எழுதுறீங்களா? ஒண்ணும் கிடையாது. அவன் என்ன சாப்பிட்டீங்க மேடம், எப்படி உங்க டயட் மெயின்டைன் பண்றீங்க, நீங்க எங்க போறீங்க, உங்களுடைய செகண்ட் மேரேஜ் பண்றேன்னு சொல்றாங்களே, இல்ல அவரை போய் சார் நீங்க எப்படி ஆர்ம்ஸ்லாம் நல்லா வச்சிருக்கீங்க, இங்க கஷ்டப்பட்டு பணத்தை ரெடி பண்ணி சொத்தை வித்து அதை வித்து ஏதோ ஒரு அழகா படம் எடுக்கலாம். அவங்க யாரும் மதிக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் கொண்டு போய் யூடியூப்ல போட்டா இங்க நம்மகிட்ட பேட்டி எடுக்கிறது, அங்க பணம் நடிகை போடுறது, படத்தை பத்தி சொல்றதே கிடையாது. அண்ணன் சொன்ன மாதிரி தாய் கல்வி படத்தை மட்டும் வீடு வீடு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அந்த மாதிரி எத்தனை ப்ரொடியூசர் சேர்க்க முடியும்? அடுத்தபடியாக பாண்டிச்சேரி செந்தாமரை கண்ணன் அவர்களை மேடை கலை. நன்றி சார். அடுத்தபடியாக ப்ரொடியூசர் ஆக்டர் MS மூர்த்தி அவர்களை மேடை கலைக்கிறேன். ப்ரொடியூசர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம். நன்றி சார். அடுத்தபடியாக ஏழுமலை அவர்கள் செயற்குழு உறுப்பினர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம். நன்றி சார். அடுத்தபடியாக திரைப்பட நடிகை ஐரின் ஸ்வாகதா அவர்களை மேடை கலைக்கிறேன். பாலிவுட் கோலிவுட் அப்படின்னு சொல்லி எல்லா துறையிலையும் கலக்கிட்டு இருக்காங்க. நன்றி. அடுத்தபடியாக ரிஷிராஜ் ப்ரொடியூசர் டைரக்டர் ஆக்டர் XEC மெம்பர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அவர்களை மேடை கலைக்கிறேன். நன்றி சார். அடுத்தபடியாக வி ராஜா ஆக்டர் ப்ரொடியூசர் கரண்ட் EC மெம்பர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அவர்களை மேடை கலைக்கிறேன். நன்றி சார். அடுத்தபடியாக பிரபல இசையமைப்பாளர் C சத்யா அவர்களை மேடை கலைக்கிறேன். நன்றி சார். அடுத்தபடியாக தயாரிப்பாளர் சிவா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அவர்களை மேடை கலைக்கிறேன். நன்றி சார். அடுத்தபடியாக கற்பகம் பாண்டியன் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம். அடுத்தபடியாக கதாநாயகன் நிக்கின் அவர்களை மேடை கிடைக்கிறேன். சார் கையில கொடுங்க. நன்றி.
அடுத்தபடியாக கதாநாயகி ஹர்ஷா அவர்களை மேடை கலைக்கிறேன். அடுத்தபடியாக இசையமைப்பாளர் வேலன் சகாதேவன் அவர்களை மேடை கலைக்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக பாடலாசிரியர் சூரியமூர்த்தி அவர்களை மேடை கலைக்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக சினிமாட்டோகிராஃபர் பாரதி ராஜன் அவர்களை மேடை கலைக்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக எடிட்டர் டி.வி. மீனாட்சி சுந்தர் அவர்களை மேடை கலைக்கிறேன். நன்றி சார். நன்றி. அடுத்தபடியாக நடிகை ஃபெமி அவர்களை மேடை கலைக்கிறேன். நன்றி சார். முதலாவதாக புரொடியூசர் சூரியகலா சந்திரமூர்த்தி அவர்கள் வரவேற்புரையாற்றுவார். தமிழ் சினிமாவின் முன்னணி தயாரிப்பாளரான வி கிரியேஷன் திரு கலைப்புலி தானு சார் அவர்களே வருக வருக என மனமாற வரவேற்கிறேன். சமீபத்தில் மற்றும் சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்று இன்று ரூம்பாய் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் GKM தமிழ் குமரன் அவர்களை வருக வரை என வரவேற்கிறேன். மற்றும் துணைத் தலைவர் அண்ணன் கமலக்கண்ணன், அண்ணன் திரு RK சுரேஷ், செயலாளர்கள் அண்ணன் திரு 5 ஸ்டார் கதிரேசன், அண்ணன் திரு R ராதாகிருஷ்ணன், பொருளாளர் அண்ணன் திரு சுபாஷ் சந்திரபோஸ், EC உறுப்பினர் திரு PL தேனப்பன் மற்றும் திரு பாண்டிச்சேரி செந்தாமரை கண்ணன் என அனைவரையும் ரூம்பாய் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருபவர்களையும் வரவேற்கிறேன். ரூம்பாய் திரைப்படத்தின் முதல் பார்வையை வெளியிட்ட மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக உதவிய இயக்குனர் திரு பாலாஜி தேவன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரூம்பாய் திரைப்படத்தின் இரண்டாம் பார்வையை வெளியிட்ட இயக்குனர் திரு பிரேம்குமார் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு சிறப்புமிக்க வருகை தந்திருக்கும் எங்கேயும் எப்போதும் புகழ் இசையமைப்பாளர் திரு C சத்யா அவர்களையும் எங்கள் ரூம்பாய் திரைப்படத்தின் பாடல் வரிகளை பாராட்ட வந்திருக்கும் பாடலாசிரியர் திரு விவேகா அவர்களுக்கும் வருக வருக என வரவேற்கிறேன். ரூம்பாய் திரைப்படத்தின் படப்பிடிப்பு எனக்கு எல்லா பக்கபலமாக எல்லா வகையிலும் உதவி செய்த திருப்பத்தூர் ஏஜஸ் குரூப் சேர்மன் அண்ணன் திரு A ஞானசேகர் அவர்களையும், ஏஜஸ் குரூப் மேனேஜிங் டைரக்டர் அண்ணன் திரு A செந்தில் முருகன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்த நல்வழி காட்டிய திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் அண்ணன் திரு VRK ரிஷிராஜ் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இறுதியாக இந்த வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் என்னுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர் மற்றும் ரூம்பாய் திரைப்படத்தின் நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் வருக வர என வரவேற்கிறேன். ஏசிஎம் சினிமாஸ் நிறுவனத்தின் முதல் திரைப்படமான ரூம்பாய் திரைப்படத்தின் அனைவரும் ஆதரவு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சார். அடுத்தபடியா நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கான நேரம். நம்ம கோலிவுட்டுடைய ஒரு லெஜெண்டரி ஐகான் கூட சொல்லலாம். The one and only கலைப்புலி எஸ் தானு சார். சினிமா இண்டஸ்ட்ரியில இவருடைய பங்களிப்பு ஒரு ரெவல்யூஷனை நிச்சயமா கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். சினிமா மேல இருக்கிற பேஷன்னாலேயே இவர் ப்ரொடியூஸ் பண்ற படங்கள் எல்லாமே மாஸ் ஹிட்ல தான் இருந்திருக்கு. The man of bold decisions and grand vision, கலைப்புலி எஸ் தானு சார் அவர்களை பேச அழைக்கிறேன். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. ரூம்பாய் படத்தினுடைய பாடல் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்புரையாற்றவிருக்கும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர்கள் தம்பி கதிரேசன், தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, துணைத் தலைவர் கமலக்கண்ணன் அவர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, தயாரிப்பாளர் நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு படத்தினுடைய பாடல் வெளியிட்ட வரும்போதே எனக்கு மனசுக்குள்ள ஒரு சொல்லனா ஒரு அதாவது அல்லவையும் நல்லையும் கலந்து என் மனசுல ஊடாடிக்கினே இருக்கணும். இந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய வெற்றி அந்த படம் கொடுக்கணும். அவர் என்னிடம் அழைப்பு கேட்கும் போதே நான் சொன்னேன், இதுவரையிலும் எவ்வளோ செலவு பண்ணிருக்கேன், கோடிகளை நிறைய சொன்னார். நான் சொன்னேன், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க, ஆனால் படத்தில் அந்த அளவுக்கு மிக சிறப்பான முறையில் பாடல் காட்சியும் சண்டை காட்சிகளும் எதிர்பார்ப்பும் நிறைந்த ஒரு தொகுப்பான ஒரு பண்பலைகள் இந்த முன்னோட்டத்திலும் பாடல்களிலும் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த படத்தினுடைய வெளியீட்டு விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடப்பதற்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் நாங்களும் நல்ல முறையில் ஒத்துழைப்பு நல்குவோம் என்று அறுதிட்டு உறுதி கூறுகிறேன். தயாரிப்பாளருடைய சந்திரமூர்த்தி அவருடைய திருமகன் நிகில் மிக சிறப்பாக துடிப்பான இளைஞனா இருக்கிறான். நாளைய நம்பிக்கை நாயகனாக இந்த திரையுலகிற்கு வலம் வருவான் என்பதை அவருடைய படத்தில் அவர் பங்கு கொண்ட காட்சிகளிலே அவர் மிளிர்கிறார், பொழிகிறார் என்றுதான் சொல்லணும். இயக்குனர் ஜெகன் ராயன் நல்லா பிரமாதமா பண்ணியிருக்கிறாரு. எதிர்கால நம்பிக்கைக்குரிய இயக்குனர் வலம் வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. செவியிலே செந்தேன் மழை, புவியிலே வேலன் சகாதேவனின் சங்கீத அலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாடலெல்லாம் சிறப்பாக உருவாக்கியிருக்கிறார். அதற்கு கட்டிங் கூறுவதற்கு தம்பி சத்யா அவர்கள் வருகை தந்தது அதை ஒரு சால பொருத்தம் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கிங்கெனாதபடி எங்கும் இப்படம் மாபெரும் வெற்றியினை ஈட்டி தரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்தபடியாக ப்ரொடியூசர் ஆர் ராதாகிருஷ்ணன், செயலாளர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம், நீங்க பேசலாம் சார். ரூம்பாய் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வந்து வாழ்த்திய கலை உலகின் எங்கள் வழிகாட்டி அண்ணன் கலைப்புலி தானு அவர்களே, இன்னும் சற்று நேரத்தில் இந்த விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கிற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் GKM தமிழ்குமரன் அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கிற துணைத் தலைவர் கமலக்கண்ணன் அவர்களே, செயலாளர் அருமை சகோதரர் கதிரேசன் அவர்களே, செயற்குழு உறுப்பினர் அண்ணன் தேனப்பன் உட்பட மேடையில் வீட்டிருக்கிற செயற்குழு உறுப்பினர்களே,
திரையுலக ஜாம்பவான்களே, தயாரிப்பாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஊடக நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இணைய மாலை வணக்கத்தை தெரிவித்து, இந்த ரூம்பாய் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதே மகிழ்ச்சி என்று சொல்லி, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தேர்தல் முடிந்து முதலாவது நிகழ்ச்சியில நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிற இந்த நல்ல தருணத்தை, நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த அருமை சகோதரர் ரிஷிராஜ் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, திரையுலகம் இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் இருக்கிறது, திரையுலகத்திலிருந்து மிகப்பெரிய இக்கட்டான இந்த சூழ்நிலையிலிருந்து திரையுலகத்தை மீட்டெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு மேடையில் இருக்கிற திரையுலக ஜாம்பவான்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இருக்கிற காரணத்தால் எண்ணற்ற சோதனைகளை தாண்டி தமிழ் திரையுலகம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி இன்று காலையில் கூட மிகப்பெரிய ஒரு கூட்டத்திற்கு டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், தயாரிப்பாளர் சங்கம் ஏறத்தாழ ஒரு 100 பேர் கலந்து கொண்டு இன்றைய காலை மிக சிறப்பான ஒரு கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. அனைவருடைய எண்ணமும் எப்படியாவது திரைத்துறை மிக சிறப்பாக வர வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு தான் தங்கள் கருத்தை பதிவு செய்தார்கள். அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு எதிர்காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தை நல்ல திசையில் கொண்டு செல்வதற்கு ஒரு முதல் படியாக அமைந்திருக்கிறது. அது வெற்றி படியாகவும் அமையும் என்று ஒரு நம்பிக்கை உருவாகி இருக்கிறது. அந்த கூட்டத்தினுடைய முதல் நிகழ்ச்சியே தயாரிப்பாளர்கள் வலுவாக இருந்தால், தயாரிப்பாளர்கள் நல்ல நிலையில் இருந்தால், தமிழ் திரைப்படம் வெற்றி அடைந்தால் ஒட்டுமொத்த திரையுலகமும் மிக சுபிட்சமாக இருக்கும் என்று நம்முடைய கருத்தை வலுவாக அங்கே பதிவு செய்திருக்கிறோம். அந்த கருத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதில் சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கிறோம். மிக விரைவில் அதை அமுல்படுத்துவோம். எந்த நடிகராக இருந்தாலும், எந்த இயக்குனராக இருந்தாலும், எந்த மிகப்பெரிய தொழில்நுட்ப கலைஞர்களாக இருந்தாலும், திரைப்பட முதலாளிகளிடம் அட்வான்ஸ் பெற்றால் அவருக்குத்தான் முதலில் அந்த படத்தை முடித்து தர வேண்டும். அதற்கு அப்புறம்தான் அடுத்த படத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற மிக முக்கியமான முடிவையும், வெப்சீரியல் நடிப்பவர்கள், இயக்குபவர்கள் திரைப்படங்களுக்கு வாய்ப்பில்லை என்கிற ஒரு பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறோம். மிக விரைவில் அதற்கு ஒரு குழு அமைத்து, அந்த கூட்டுக்குழு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி நிச்சயமாக அதை வழிநடத்தும். மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு 6 மாதத்திற்குள் திரையுலகில் கண்டிப்பாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு நல்ல நிலைக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி இந்த ரூம்பாய் படம் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்தபடியாக புரொடியூசர் கமலக்கண்ணன், துணைத் தலைவர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அவர்களை பேச அழைக்கிறேன். தர்மம் காப்பாற்ற வேண்டும், அதர்மம் அகற்ற வேண்டும். உண்மையில இந்த ப்ரொடியூசர் அதிர்ஷ்டசாலி. ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து எல்லா நிர்வாகிகளும் ஃபர்ஸ்ட் எல்லா நிர்வாகிகளும் ஒன்னா வந்திருக்கும். ஏன்னா நிறைய வேலைகள் இருக்கும். ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆனா ஒரு 2 பேர் வரும், 3 பேர் வரும். இவர் பயங்கரமான அதிர்ஷ்டசாலியா இருக்காரு. நாங்க எல்லாருமே வந்திருக்கோம். ஏன்னா ஒரு படத்தினுடைய வெற்றியை இப்பயே தெரிஞ்சு போச்சு. நான் பெருமைக்கு சொல்லுங்க, எல்லாம் இதெல்லாம் ஒன்னா சேரனாக்க ஒரு வெற்றிக்கு அறிகுறி இது. தம்பி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. கனடால ஒரு படம் துன்யான்னு ஒரு படம் இருக்கும், அதுல ஹீரோ அமைதியா இருப்பாரு, அமைதியா இருந்து ஃபைட் பண்ணுவார். அந்த மாதிரி தம்பி ரொம்ப அவர் லைஃப் நல்லா இருக்கணும். எங்களை மாதிரி ப்ரொடியூசர் நாங்களும் அவரை வச்சு படம் எடுக்கிறோம். நல்லா அவருடைய எண்ணங்களும், அவங்க அப்பா ரொம்ப அமைதியா இருக்காரு. அவர் எல்லாரையும் ஒத்தரோட விடாம அவ்வளவு அமைதியா, அந்த மரியாதைன்னா என்ன அவர்கள் தான் நாங்க கத்துக்கணும் போல இருக்கு. ப்ரொடியூசர் இவ்வளவு நல்லா ப்ரொடியூசரா இருக்காரு, பரவாயில்ல. கண்டிப்பா நீங்க நம்புங்க, இப்ப நாங்க வந்திருக்கோம் எல்லாருமே ஜாம்பவான்ல இல்ல, நல்ல வீர செயல் உள்ள எந்த ஒரு தப்புக்கும் எந்த ஒரு தவறான செயலுக்கு தலை வணங்க மாட்டோம். நாங்க எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு
அது நடக்க வேண்டும் என்ற ஒரே முயற்சியை ராதாண்ணப்ப சொன்னார் பாருங்க. இன்னைக்கு வந்து அக்காடு வாட்டில் பெரிய மீட்டிங் எல்லாம் நடந்தது. ஏன் சொல்லுவாருன்னா, இந்த தமிழ்குமரனுடைய தலைமையில வந்து நல்ல ஒரு நிர்வாகம் இப்போ அமைஞ்சிருக்கு. இப்போ வர படம் தயாரிப்பாளர்கள்லாம் சக்சஸ் கண்டிப்பா ஆகும். நல்ல படம் எடுங்க, நல்ல அதாவது ஒரு கதையை நல்லா சூஸ் பண்ணி நம்ம டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன் எல்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. அண்ணனுக்கு ஒரு நல்ல வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இந்த நம்மளுடைய படம் வந்து வெளியே போய் சேரனாக்கா இந்த பத்திரிகையாளருக்கு அவங்க கையில் தான் இருக்கு. நீங்க நினைச்சா, அதாவது நீங்க தப்பா எழுதுவோனா என்ன உண்மையோ அதை எழுதி வெளியே, ஏன்னா புதிய ப்ரொடியூசருங்க அவங்க எல்லாம் வெளியே டெவலப் ஆனா உங்க கையில் தான் இருக்கு. அது போல உங்களுக்கு எந்த சட்ட சிக்கல் இருந்தாலும் தயாரிப்பாருக்கு இப்போ வந்திருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்துல வந்து நீங்க எல்லாம் கேட்டு, எங்க சங்கத்துல வந்து பல சட்ட திட்டங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் அணுகி நல்லா ரிலீஸ் பண்றதுக்கெல்லாம் நாங்க சப்போர்ட் பண்றோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னும் படம் எடுக்கலாம், நீங்க தைரியமா இருங்க. எங்க சங்கத்துல இருக்கிற அனைத்து நிர்வாகிகளும் நல்ல முடிவோடு இருக்கும். நம்ம தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து ஒரு புதிய தயாரிப்பாளர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் நல்லா இருக்கு. மீண்டும் சொல்ற, இந்த பத்திரிகை நண்பர் வந்து கண்டிப்பா கொஞ்சம் நல்லா எழுதுங்க, எழுதி கொஞ்சம் வெளிப்படுத்துங்க. அவரெல்லாம் வந்து புதுசா படம் எடுத்திருக்காரு. உங்களுடைய சகோதர மனப்பான்மையோடு நீங்க வெளிப்படுத்துங்க எங்களை. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்தபடியாக ப்ரொடியூசர் 5 ஸ்டார் கதிரேசன், செக்ரட்டரி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அவர்களை பேச அழைக்கிறேன். இனிய மாலை வணக்கம். ரூபாய் படத்தை வந்து ஃபர்ஸ்ட் லுக்கு வந்து ரிலீஸ் பண்ண விஜய் சேதுபதி சார் சொன்னாரு, ஒருத்தர் செய்யக்கூடிய உதவியை வந்து நம்ம அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி சந்தோஷப்படுத்திக்கிறாதான் அது அடுத்து இன்னொரு 10 பேருக்கு செய்வாங்க. அந்த நாகரிகமான மரியாதை நிமித்தமாக இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்ட மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி சார் அவர்களுக்கு தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன படத்துக்கு வந்து ஒரு செலிபிரிட்டி ஒரு இந்த மாதிரி பண்ணும்போதுதான் அந்த படம் வந்து ஒரு பல கோடி பேரையும் அதையும் தாண்டி ரசிகர்களையும் போய் சென்றடைவதற்கு வந்து தேவைப்படுது. ஏன் சொல்றேன்னா, நீங்க தாய் கிழவிங்கிற படத்தை வந்து வேற எந்த ஒரு தயாரிப்பாளர் எடுத்திருந்தா கூட இவ்வளவு பெரிய போய் ரீச் ஆயிருக்காது. ஸோ சிவகார்த்தியனுக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து நடிகராக இருந்துகிட்டு அந்த படத்துல ஒரு பார்ட்னர் இருந்து அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஃபுல்லா பண்ணாரு. அதனாலதான் அந்த தாய் கிழவிங்கிற படம் ரீச் ஆச்சு. ஸோ இந்த ரூபாய்ங்கிற ஒரு டைட்டில் வந்து நீங்க வந்து வெளியே தெரிய வைக்க ஒரு உதவியை மக்கள் செல்வம் விஜய் சேதுபதிக்கு மீண்டும் மீண்டும் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரூபாய் இந்த டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே யூஸ்வலா ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ண போனோம்னா எல்லாருமே கூப்பிடக்கூடிய ஒரு டைட்டில். அந்த ஹோட்டலுக்குள்ள நடக்கக்கூடிய பல கதைகளை வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொரு ஆஸ்பெக்டான ஆட்கள் வந்து தங்குவாங்க. அதை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அந்த படத்துல வந்து ரூபாய் நினைக்கிறேன் வந்துட்டு உங்களுக்கு. அதுல ஒரு பெரிய ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அதோட தயாரிப்பாளர் பையன் சூரியகலா சந்திரமூர்த்தி பையன் அதில் அறிமுகமாக இருக்காரு. ஸோ அதனால வந்து அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்காரு, அவர் தொடர்ந்து வெற்றியை கொடுக்கணும். ஒரு படத்தை எடுக்கும் போது ஒரு தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் 300 பேருக்கு மேலே வேலை கொடுக்குறோம். ஆனால் அந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்ச வச்சு ஆரம்பிச்சிங்கன்னா ப்ரொமோஷன் ஆரம்பிச்சு, விடைகள் ஆரம்பிச்சு, அதில் ஆரம்பிச்சு, இதில் ஆரம்பிச்சு, போஸ்ட் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஒரு 500 பேர் வேலை பார்க்கணும். ஆனால் அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணாரு, ஏதோ ஒரு கதையை ஒருத்தர் வந்து சொல்றாரு, அந்த கதையை நம்பி வந்து ஒரு படம் எடுத்துறாரு. இதுதான் ஒரு தயாரிப்பாளர் செய்யக்கூடிய ஒரு வேலை. ஸோ அந்த படம் லாஸ் ஆகி போச்சு அப்படின்னா அதை யார் நடிகர்கள் காப்பாற்றணும்? தயாரிப்பாளர் மேல தப்பு இருக்கா? ஸோ 75% தயாரிப்பாளர்கள் வந்து நீங்க வந்து இழந்திருக்கிறாங்க. அந்த கதையை அவங்க சூஸ் பண்றாங்களா? கிடையாது. ஆனா இதே ஆந்திரால வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தயாரிப்பாளரையும் ஆந்திரால இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் காப்பாத்துறாங்க. சோ தமிழ்நாட்டுல காப்பாத்துற யாருமே இல்ல. ஒரே ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தவிர வேற யாரும் தயாரிப்பாளர் காப்பாற்றவே இல்லை. ஒரு பெரிய படம் சார், தெலுங்கு லாஸ் சார், இமிடியேட்டா கூப்பிட்டு டைரக்டர் பேரையும் படத்து மேடையில சொல்லல, இமிடியேட்டா லாஸ் 200 கோடி ரூபாய் லாஸ். உடனே கூப்பிட்டு அந்த ஹீரோ சொல்றாரு, சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இமிடியேட்டா உங்களுக்கு பண்ணி தரேங்கிறாரு. ஸோ அவர் வீட்டில் எப்படின்னா ஒரு ஃபயர் எரிஞ்ச மாதிரி தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அவ்வளவு பேர் ப்ரெஷர் பண்றாங்க. ஏன்னா ஒரு படம் லாஸ் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 100 பேர் படம் கொடுத்தா எல்லாம் வீட்டில் அடப்பாங்க. அவர் சூசைட் பண்ண ஸ்டேஜ் கூட போகலாம், மனநிலை மாறலாம்.
ஆனா அந்த நேரத்துல ஹீரோ எப்படி காப்பாத்துறாரு பாருங்க சார். ஒன்றும் கவலைப்படாதீங்க இருக்கிற அப்ப எரிஞ்சுக்கிட்டு இருக்க தண்ணியில ஃபயர்ல வந்து தண்ணியை ஊத்தி அடைக்கிற மாதிரி அந்த மாதிரி தமிழ் திரையுலகத்துல வந்து யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ தெலுங்கு திரையுலகம் வந்து எல்லா ஹீரோஸையும் ப்ரொடெக்ட் பண்றாங்க சார். தயாரிப்பாளர் இடமே இல்லை சார் உங்களுக்கு. நான் இப்ப மேடையில் சொல்றேன் சார், நானே இனிமே பெரிய படம் எடுக்க தயங்குறேன் வேணாங்கிறேன். நான் சின்ன படம் 5 கோடி 7 கோடி எடுத்துட்டு போயிருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு கதையை சூஸ் பண்ண ப்ரொடியூசர் எக்ஸிக்யூட் பண்ணாலும் யார் பண்றா? ஒரு படத்தை 70% சம்பளம் எங்கே போகுது சொல்லுங்க நீங்க? 30% ப்ரொடக்ஷன் காஸ்ட் போகுது. அப்போ ஆக்சுவலா ஒரு சப்போர்ட் பண்ணணும் சார், ஒரு கை கொடுத்து தூக்கணும். அப்பதான் அடுத்த டிராவல் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ எல்லாரையும் திரையோட வளர்த்து விடும் தயாரிப்பாளர்கள். இன்னைக்கு அந்த இடமே இல்லாம இருக்குது. அதனால தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பார்த்து மற்ற கதையெல்லாம் தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்கடையே ஒரு கலந்தாய கூட்டம் போட்டிருக்கோம். இப்ப நல்ல நிர்வாகம் வந்திருக்கு. முழுக்க முழுக்க சொல்றேன், தயாரிப்பாளர் பக்கத்துடையாக என்னைக்கு இருப்போம், எந்த நேரம் தயாரிப்பாளர் விட்டு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை நான் வச்சுக்கிறேன். படம் ரிலீஸுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன்ஸ், ஏட்ஸ், வினையல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் கம்பெனிலாம் இருக்குது. இந்த மேடையின் வகையில சொல்றேன், அதை நிறைய பேர் மிஸ்கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஒரு சின்ன ஸ்கீம் வச்சு யார் யார் அந்த ப்ரொமோஷன் சைடு ஒர்க் பண்றீங்களோ சினிமா சார்ந்து, அது ஓடிஆர்ஸ் இருக்கட்டும், வேற எதுவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் தயாரிப்பாளர் சங்கத்துல வந்து உங்க கம்பெனி உங்களோட மெயில் ஐடி எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அப்படி பண்ண அப்படின்னா அவங்க மீது வந்து சப்போஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப தப்பு நடக்குது. அதாவது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி சொல்லி கூட்டு போறாங்க, 5 கோடி செலவு பண்றேன்னு சொல்லி 50 லட்சம் பண்ணி விட்டுறாங்க. அது சரியா பண்றது இல்லை உங்களுக்கு. அதெல்லாம் புகார் வர்றதுனால இந்த சினிமா சார்ந்து விளம்பரங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து தயாரிப்பாளர் சங்கத்துல வந்து உங்க அட்ரஸ் பதிவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். அடுத்தபடியாக தயாரிப்பாளர் PL தேனப்பன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். EC மெம்பர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம். வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் சக தயாரிப்பாளர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த ரூம்பாய்ங்கிற படத்தை வந்து நம்ம ரிஷிராஜ் கூப்பிட்டு தான் நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். அவருக்காகத்தான் வந்தோம். நிச்சயமாக அந்த ப்ரொடியூசர் சூர்யா கலா சந்திரமூர்த்தி மிக பெரிய நம்பிக்கையோடு அவர் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நிச்சயமாக எல்லாமல்ல இறைவன் அவருக்கு சப்போர்ட் பண்ணி மேலும் மேலும் நிறைய படத்தை எடுத்து அப்பையனுக்கும் நிறைய படம் கிடைக்கணும்ட்டு எல்லாமல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக ப்ரொடியூசர் பாண்டிச்சேரி செந்தாமரை கண்ணன், EC மெம்பர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அவர்களை பேச அழைக்கிறேன். மேடையில் வீட்டிருக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் ஜாம்பவான்களே, எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் முன்னோடியாக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் தானு அவர்களே, மற்றும் இந்த ரூம்பாய் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வாழ்த்த வந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஊடக நண்பர்களே, பத்திரிகை ஆசிரியர்களே, அனைவருக்கும் இந்த பாண்டிச்சேரி செந்தாமரை கண்ணனின் முதல் வணக்கம். ரூம்பாய் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அந்த ரூம்பாய்ங்கிறது வந்து எல்லாரும் வந்து நம்ம வந்து ஹோட்டல் ரூம் போட்டிருப்போம், போயிருப்போம், வந்திருப்போம். அங்கே சர்வீஸ் பண்ணுற பாய் அதுதான் நினைப்பு வரும். அதை வச்சு தான் படம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. இந்த படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு நாங்களாம் வந்து முத இப்போ வந்து எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு முதல் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவிற்கு நாங்கள் வந்திருக்கிறோன்னா அது தம்பி ரிஷிராஜுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு. நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்துருக்கேன்னாக்கா இன்னும் அதோட ஒன்று சிறப்பு என்னன்னாக்கா ரிஷிராஜ் அவருடைய அன்புக்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டு அனைத்து நண்பர்களும் வந்திருக்கிறோம். மேலும் மேலும் இந்த படம் வெற்றி பெறும். ஏனென்றால் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து எடுத்த படம், தனித்தனியா இல்லை. அவங்க சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து உருவாக்கின ஒரு பிள்ளையை
இந்த ரூம் பாயாக மக்களுக்கு தெரியப்படுத்தி விட்டுருக்காங்க. அதனால வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டுகிறேன். ரெண்டாவது, இந்த காலம் வந்து கிழவிகள் காலம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் கிழவி பத்தி, ஆனா பாய்ஸை பத்தி ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் நீங்க வந்து விளம்பரப்படுத்துறதுனாக்கா நம்மளுடைய ஊடகங்கள் தான் செய்யணும். நம்ம நண்பர் தயாரிப்பர் சங்கத்தின் செயலாளர் தம்பி கதிரேசன் சார் சொன்னாரு, தாய்க்கிழவி படம் வந்து இப்படிதான் வந்து ப்ரமோட் பண்ணத்துட்டு தான் போச்சு அப்படின்ட்டு. அதே போல வந்து ஒவ்வொரு தயாரிப்பாளரும் ப்ரமோட் எவ்வளவு படம் பண்றதுக்கு நம்ம வந்து எத்தனை கோடி வைக்கணுமோ அத்தனை கோடிக்கு நம்ம வந்து ப்ரமோட் பண்றதுக்குன்னு வைக்கணும். அப்பதான் வந்து இது ரீச் ஆகும். அவர் சொன்ன மாதிரி நான் எடுத்திருந்தாலோ இல்லை நீங்க யாராவது எடுத்திருந்தாலோ ஒரு சாதாரண ஆள் எடுத்திருந்தா அந்த படம் ஓடி இருக்காது. ஏன்னா அதுல என்னன்றது கண்டென்ட் தெரியும் உங்களுக்கு. அதுல முக்கியமான ஒரே ஒரு ஜாம்பவான், ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட், அவங்களுக்காகத்தான் அந்த படம் வந்து ரீச் ஆச்சு. அது இல்லாம வந்து ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு பொம்பளைங்களும் வீட்டுல உட்கார விட மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் அந்த கேள்வி தாய்க்கேள்வி வாங்க வாங்கன்னு எல்லாரும் கூட்டுக்கிறாங்க. நானே படம் பார்த்து ரொம்ப ஆச்சு. என் பொண்டாட்டியோட போய் முந்தானத்தம் பார்த்துட்டு வந்த படத்தை. அதனாலதான் சொல்றேன், அதே போல ஒவ்வொருத்தவங்களையும் வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேரும் படத்துக்கு கூப்பிடணும்னா அந்த ரூம் போய் பார்க்கணும்னா நீங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். தயாரிப்பாளரும் வந்து இதை வந்து கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி இந்த படத்தை வெற்றி அடைய செய்யுமாறு உங்களை தாய்மொழியுடன் கேட்டுக்கொண்டு என்னுடைய சிற்றுரை ஒன்றை. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். இப்பொழுது வருகை தந்திருக்கும் இயக்குனர் பாலாஜி தரணிதரன் அவர்களை மேடை கலைக்கிறேன். அவர்களை கௌரவிக்க ப்ரொடியூசர் சூரியகலா சந்திரமூர்த்தி அவர்கள் மேடைக்கு வருவோம். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. உங்களுடைய ஹெல்ப். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. அடுத்தபடியாக பியாரேலால் குண்டச்சா, இசி மெம்பர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம், குட் ஈவினிங். படம் வந்து சூப்பரா நல்ல குவாலிட்டியா எடுத்திருக்காரு. நான் கண்டிப்பா ஓடிடி போவோம் சார், அதை நான் உத்தரவாதம் தரேன். நல்லா குவாலிட்டியா எடுத்திருக்காரு. சாங்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது, சூப்பரா இருக்குது சார். வாழ்த்துறேன். நன்றி, தேங்க்யூ. நன்றி சார். அடுத்தபடியாக தயாரிப்பாளர் நடிகர் MS மூர்த்தி அவர்களை பேச அழைக்கிறேன். வந்திருக்க எல்லோருக்கும் மாலை வணக்கம். என்ன பேச கூப்பிட்டுருக்கீங்க, எனக்கு என்ன பேசுனது தெரியல. இந்த படம் முதல்ல வெற்றி அடையணும். அதுக்கு முதல்ல தயாரிப்பாளர் எவ்வளவு கஷ்டப்படுவார்ன்றத வேதனையா நம்ம கதிரேசன் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. அதுதான் நான் பேச நினைச்சேன், அதை அவர் கரெக்டா சொல்லிட்டாரு. தானன் துவக்கி வச்சிருக்காரு, அது கண்டிப்பா வெற்றி அடையும். நம்ம செயலாளர் வேற அழகா மீட்டிங் போட்டு பேசியிருக்காங்க. நம்ம சங்கத்துக்கு ரொம்ப நல்ல புது புது ஐடியாலாம் வரும். இவங்க வந்திருக்க சங்கம் வந்து ரொம்ப ஆபீஸ் பேரர்ஸ் வந்து ரொம்ப எல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க. அவங்க பணம் காசுக்கும் இதுக்கும் ஆசைப்படுற ஒரு ஆள் கிடையாது. தானண்ணன் தலைமையில எல்லாமே நல்லா இயங்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுவும் அவங்க எடுத்திருக்க ஸ்டெப் வந்து கண்டிப்பா தயாரிப்பாளருக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். நீங்க பத்திரிகையாளரும் கதிரேசன் சொன்ன மாதிரி என்ன சொன்ன மாதிரி நீங்க முதல்ல நடிகரை மட்டும்தான் போடுறீங்க. ஒரு ப்ரொடியூசர் வந்து பக்கத்துல நின்னாரோ அவர் எவ்வளவு வேதனைப்படுறாரோ அதை போடுறதே கிடையாது. அதை முதல்ல உங்களை தான் கண்ட்ரோல் பண்ணணும். நீங்க என்ன பத்தி தப்பா கூட போட்டுக்கோங்க. நீங்க எப்ப வந்தாலும் பக்கத்துல ஒரு ஆக்டர் இருந்தா ப்ரொடியூசர்ல இருந்து டெக்னீஷியன்ல இருந்து டைரக்டர்ல இருந்து எல்லாம் ஓரம் கட்டிட்டு அவங்க வாழ்க்கை வரலாறு தான் போடுறீங்க. 5 கோடி 6 கோடி வந்து படம் வைக்காங்க சின்ன சின்ன ப்ரொடியூசர். அவங்க படம் எப்படி வரணும் எங்கன்னா எழுதுறீங்களா? ஒண்ணும் கிடையாது. அவன் என்ன சாப்பிட்டீங்க மேடம், எப்படி உங்க டயட் மெயின்டைன் பண்றீங்க, நீங்க எங்க போறீங்க, உங்களுடைய செகண்ட் மேரேஜ் பண்றேன்னு சொல்றாங்களே, இல்ல அவரை போய் சார் நீங்க எப்படி ஆர்ம்ஸ்லாம் நல்லா வச்சிருக்கீங்க, இங்க கஷ்டப்பட்டு பணத்தை ரெடி பண்ணி சொத்தை வித்து அதை வித்து ஏதோ ஒரு அழகா படம் எடுக்கலாம். அவங்க யாரும் மதிக்கிறதே கிடையாது.
அதுக்கப்புறம் கொண்டு போய் யூடியூப்ல போட்டா இங்க நம்மகிட்ட பேட்டி எடுக்கிறது, அங்க பா நடிகை போடுறது, படத்தை பத்தி சொல்றதே கிடையாது. அண்ணன் சொன்ன மாதிரி தாய் கல்வி படத்தை மட்டும் வீடு வீடுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அந்த மாதிரி எத்தனை ப்ரொடியூசர் சேர்க்க முடியும்? அது முடியாது. ஆனா நீங்க அந்த மாதிரி படங்களையும் இந்த மாதிரி சின்ன ப்ரொடியூசரை விட்டுட்டு அது மாதிரி எஸ்கேப் பிலிம்ஸ்ல வந்து அவங்க ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் பத்திரிகையாளருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உங்களுக்கு தேவை ஒரு நல்ல அழகான ஒரு ஆக்டர் தேவைப்படுது. அதை முதல்ல நம்ம டெக்னீஷியன், டைரக்டர், ப்ரொடியூசர் இதை முதல்ல மாத்தணும். ஃபர்ஸ்ட் இவங்க ப்ரொடியூசர் தான் மெயின். அவங்க வலி எவ்வளவு இருக்கு? ஒரு படம் எடுத்துட்டு அவங்க படுற கஷ்டம் கொஞ்சம் கிடையாது. ஒரு டைரக்டர் கதை சொல்றாரு, அதை கேட்டுடுறோம், திருப்பி அந்த அவங்க சொன்ன உடனே படம் நல்லா உடனே அதுக்குள்ள பணத்தை செலவு பண்ணிடுறோம். அவர் எடுத்து முடிச்சிடுறாரு. அப்புறம் ப்ரொடியூசரை கூட்டு வந்து அதை கொண்டு வாங்க, இதை ப்ரொமோஷன் பண்ணுங்க, தேட்டருக்காரங்கிட்ட போற அவங்க கஷ்டத்தை அவங்க சொல்றாங்க. இப்படியே போனா கடைசியில ப்ரொடியூசர் சொத்தெல்லாம் வித்து கடைசியில அடுத்த படம் எடுக்க மாட்டாரு, அதோட போயிடுவாரு. இப்படி ஏகப்பட படம் நிக்குது. பத்திரிக்கையாளர் உங்களை தான் சொல்லணும், நீங்க தான் தப்பு தான், அதை கொஞ்சம் மாத்திக்கங்க. அதான் நம்ம வந்திருக்கோம், நம்ம புதுசா வந்திருக்கோம் நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர், அவங்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவங்க தான் இதை கண்டிப்பா திருத்த முடியும். அண்ணன் ஒரு சொன்னாரு, ஓடிடியை மெயின் பண்ணவே கூடாது. முதல்ல ப்ரொடியூசர் வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணணும். அவங்க என்ன சட்டம் போடுறாங்களோ அதுக்கு சினிமா ஃபீல்டு மொத்த பேரும் அவங்க கிட்ட அடங்கணும். அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் தமிழ் சினிமா கரெக்டா வரணும். ஆக்டருக்கு முதல்ல ஃபுல் பணம் கொடுக்க ஸ்டாப் பண்ணணும், அட்வான்ஸா முதல்ல கொடுக்கணும். அதுக்கப்புறம் ப்ரொமோஷனுக்கு அவங்க வரணும். வந்தா ப்ரொடியூசரை பத்தி அவங்க கம்பெனியை பத்தி தான் சொல்லணும். அதுதான் நீங்க எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தானன் வழியா நிறைய ஐடியாக்களை நான் கத்துக்கிட்டு இருக்கேன். அவர் மூலியமா பல படங்களை எடுக்க நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் எல்லாரும் என் நண்பர்கள் தான், அவங்க கிட்டயும் சில கருத்துக்கள்லாம் கேட்டு அவங்க வழியில சிறப்பா எல்லா டெக்னிக்ஸ்க்கும் வேலை கொடுத்து பெரிய லெவலில் படம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னுடைய வழிகாட்டிய அண்ணன் தான், என்ன ப்ரொடியூசர் ஆக்கினது அவர் தான், இன்னைக்கு எனக்கு ஐடியா கொடுக்கறது அவர் தான். அந்த மாதிரி அவருடைய அனுபவத்தை கேட்டோம்னா எல்லாம் நல்லா இருக்கும். இந்த ரூம் பாய் படத்தை வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த குழு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நல்லா அந்த படத்தை பத்தி நல்லா போடுங்க. முதல்ல அதை போட்டு தப்பா போட்டு நீங்க இதை நல்லா, அவங்க பாடல்கள் நல்லா இருக்கு, இசை நல்லா இருக்கு, ப்ரொமோஷன் நல்லா இருக்கு, எல்லாமே அருமையா இருக்கு. கதிரேசன் சொன்னதை நல்லா போடுங்க. அப்பதான் வந்து 4 பேருக்கு சினிமாவுக்கு தெரியும். அது முக்கியமா எழுதுங்க. ப்ரொடியூசர் கொஞ்சம் சொன்னதெல்லாம் எழுதுங்க. குண்டசா ஓடிடின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அந்த ஓடிடி கதை தான் காணும். ஓடிடிலாம் அப்புறமேட்டு கதை. முதல்ல தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி ஒரு படம் சம்பாதிக்கணும். ஓடிடி கொடுக்கறத முதல்ல ஸ்டாப் பண்ணணும் நம்ம. ஆமா, அதுதான் ஒரு ப்ரொடியூசருக்குள்ள தைரியம். ப்ரொடியூசர் தான் சினிமாவை தூக்கி நிக்க வைங்க, நடிகரே கிடையாது. நடிகர் தூக்கி நிக்க வைக்க நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நம்ம போய் அவங்க வீட்டுல தான் நிக்கணும். இவங்க படத்தை கொண்டு போய் அவங்க மேல தூக்கிடுறாங்க. கடைசியில நடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த செட்டு போடுங்க, இந்த செட்டு போடுங்க, இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க, எனக்கு வேற இடத்துல இருக்கு. முதல்ல ஒரு படம் எடுத்தா என்ன சிஸ்டமோ அது ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்ற வழி போனோம்னா அதான் நம்ம ஜெயிக்க முடியும், நிறைய படங்கள் எடுக்க முடியும். இந்த மாலை நேரத்துல எனக்கும் வாய்ப்பு கொடுத்து பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். ஓகே சார். அடுத்தபடியா நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட், அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கர், டைரக்டர் பாலாஜி தரணிதரன் அவர்களை மேடை கலைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். லேட்டாக வந்ததுக்கு ரொம்ப சாரி. நான் ட்ரெய்லர் எதுவும் பார்க்கல. ஆனால் ஜெகன் எனக்கு ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே தெரியும். ஜெகன் வந்து என் கூட திரைப்பட கல்லூரியில் படித்தார். என்னோட கிளாஸ்மேட் அவர் ஜெகன். ரொம்ப ஆர்வமான மனிதர். ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேயே அவர் சேர்மேன் எலெக்ஷனுக்கு நின்னார். அவர் யார் சப்போர்ட் பண்ணுறாங்க பண்ணல எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சன். ஒரு திரைப்பட கல்லூரி கூட வச்சுருந்தார் திருப்பத்தூரில். அதுக்கும் நான் கெஸ்ட்டாக போனேன். அந்த கல்லூரி சக்ஸஸ் ஆச்சான்னு தெரியல எனக்கு. இந்த படத்துக்கு இப்போ வந்திருக்கேன்.
அதான் வேற ஒன்று தான், நான் ட்ரெய்லர் பார்க்கல, சாரி. நான் டைரக்டர், நடிகர்கள், தயாரிப்பாளர் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஜெகன் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் முயற்சி பண்ணியிருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ so மச் சார். அடுத்தபடியாக ப்ரொடியூசர் ஏழுமலை, செயற்குழு உறுப்பினர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரூம் பாய் பேன் இண்டியா டைட்டில். ட்ரைலர் பார்த்தாலுமே செம்மையாக இருந்தது. பேன் இண்டியா படம் மாதிரி தான் இருந்தது. சாங் அப்படி தான் இருந்தது. படமும் அப்படி இருக்குன்னு ரொம்ப பலமாக நான் நம்புகிறேன். அதனுடைய காஸ்ட் அண்ட் குரு, அதனுடைய இயக்குனர் நான் மனதார பாராட்டுறேன். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தயாரிப்பாளர் மிகப்பெரிய லாபம் அடையணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். அது கூட இன்னைக்கு இருக்கிற தயாரிப்பாளர் சங்கம் மிகவும் பலமாக, ரொம்ப புத்திசாலித்தனமாக, பிரமாதமாக இருக்குது. அதில் இருக்க ஆஃபீஸ் பேரரும் ஈசி மெம்பரும் இந்த சினிமாவை அடுத்த 3 வருஷத்தில் வேற கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு ஆயிராவது உழைக்கிறாங்க. அவங்க கூட நாங்கள் எல்லாமே நின்று பார்க்குறோம். நல்லா சினிமா ஆக்கணுங்கிறத தவிர வேறு எதுவுமே இல்லை. இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். படம் வெற்றி அடையணும். தேங்க்யூ so மச் சார். அடுத்தபடியாக ப்ரொடியூசர் டி.டி. ராஜா, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரூம்பாய் இசை வெளியீட்டிற்கும் ஆடியோ ட்ரைலர் வெளியீட்டு வருகை தந்திருக்கும் எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தின் பீஷ்மர் திரு கலைப்புலி தானு சார் அவர்களையும், என் அன்புக்குரிய சகோதரர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய கதிரேசன் அவர்களையும், வர இருக்கிற தமிழ் திரைப்பட சங்க தலைவர் திரு ஜி.கே.எம். தமிழ்குமார் அவர்களையும், என் அன்பிற்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் சங்க செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களையும், துணைத் தலைவர் அன்பிற்கும் பண்புனா ரொம்ப நேர்த்தியான மனிதர் துணைத் தலைவர் கமலக்கண்ணன் அவர்கள், வருகை தந்திருக்க அத்தனை செயற்குழு உறுப்பினர்களையும் சக தயாரிப்பாளையும் வருகை வரவேற்கிறேன். இந்த ரூம்பாய் படத்தின் வந்து தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர் மற்றும் இந்த படத்தின் தொழில்நுட்ப கலைஞர் அத்தனை பேரையும் மனதார வாழ்த்துகிறேன். தமிழ் சமுதாயம் உள்ள ஒவ்வொரு ரூமையும் இந்த படம் கதவை தட்டி வீட்டில் உள்ள பாய்ஸ் கேர்ள்ஸ் அத்தனை பேரும் இந்த படத்தை வந்து கண்டுகளித்து மாபெரும் வெற்றி அடைந்து கோடான கோடி லாபம் இந்த படத்தை ஈட்ட வேண்டும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ so மச் சார். அடுத்தபடியாக நமது சீஃப் கெஸ்ட் மியூசிக் டைரக்டர் சி. சத்யா அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரூம்பாய் ட்ரெய்லர் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக டைரக்டர் வந்து எனக்கு ஒரு 10 வருஷமா வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். நானும் பாலாஜி தரணும் சீஃப் கெஸ்டாக நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா போயிருந்தோம் அந்த காலேஜுக்கு. அவர் ஆக்சுவலாக ஒரு சென்சிபிளான ஒரு டைரக்டர். மியூசிக் சென்ஸ் இருக்குது அவருக்கு. நல்ல டைரக்ஷன், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணுவார். நான் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் படம் இவர் எப்போ பண்ணுவார், எப்போ ரிலீஸ் ஆகும்னு. அந்த தருணம் இப்போ தான் அவருக்கு கிடச்சிருக்கு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதில் நடித்த அறிமுக நாயகனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா கேஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இது வந்து ஸ்பெஷல் டே வந்து யாருக்குன்னா மியூசிக் டைரக்டருக்கு தான். ஸோ அதனால் அவரை ஹைலைட் பண்ணோம். அவர் கொஞ்சம் இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். வாங்க. இல்லைன்னா அது ஸ்பெஷல் ஆகாது. ஏன்னா மியூசிக் டைரக்டர் தான் ஒருத்தர் வந்து இன்னொரு மியூசிக் டைரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். சூப்பர். இதற்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய முதல் படத்துக்கு ஹாரி ஜெயராஜா என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, அதே மாதிரி நான் வந்து இவரை இன்ட்ரடியூஸ் பண்றேன். இவரும் மிகப்பெரிய லெவலில் வரதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப இந்த படம் வந்து கண்டிப்பா வெற்றி அடையும் நான் நம்புறேன். எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ so மச் சார். அடுத்தபடியாக ப்ரொடியூசர், டைரக்டர், ஆக்டர் ரிஷிராஜ், எக்ஸ் இசி மெம்பர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் பேச அழைக்கிறேன். ஓகே சார். அடுத்தபடியாக ப்ரொடியூசர், ஆக்டர் ப்ரொடியூசர் சிவா, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அவர்களை பேச அழைக்கிறேன்.
எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப திரைப்படம் வந்து நல்லபடியாக வந்து வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக விழா நாயகன் வேலன் சகாதேவன் இன்னைக்கு இந்த ரூம் பாய் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அவர்களே பேச அழைக்கிறேன். விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் அனைத்து ஜாம்பான் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். எங்களோட ஆடியோ பார்ட்னர் கலைப்புலி இன்டர்நேஷனல், நமது சிறப்பு விருந்தினர் GKM தமிழ் குமரன் சார், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களை கௌரவிப்போம். அடுத்தபடியாக EC மெம்பர் மகேந்திரன் அவர்களை மேடை கலைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் சார். சார் நீங்க உங்க உரையை தொடரலாம். விழாவிற்கு வருகை தந்திருக்கும் திரைப்பட தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தின் அனைத்து ஜாம்பான் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், பிரஸ் மீடியா அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். அடுத்தபடியாக எனக்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பை அளித்த நம்ம ப்ரொடியூசர் சந்துரு சாருக்கும் ப்ரோ ஜெகன் ராயன் ப்ரோக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம ஆடியோ வாங்கியிருக்க நம்ம கலைப்புலி இன்டர்நேஷ்னல் தானு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படம் வந்து படத்தை நீங்கள் சாங்கெல்லாம் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு மனசார ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சாங்ஸை நல்லா ப்ரமோட் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் எல்லாமே ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாக எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். வேற ரொம்ப அதிகமாக நான் பேசுனதில்லை. இந்த படத்தில் 2 சாங் நான் பாடியிருக்கேன். இந்த ஃபேமிலி சாங் ஒன்று கேட்டிருப்பீங்க, அப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை சாங், அந்த 2 சாங் நான் தான் பாடினேன். அவ்வளோதான். இந்த சாங் வந்து ப்ரமோட் பண்ணி நீங்கள் வந்து வெளியே கொண்டு வரணும். இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 படங்கள் பண்ணியிருக்கேன். அது வந்து பெருசாக அது ஒன்றும் வரல. பட் இந்த படத்து மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. சார் நல்லா ப்ரமோட் பண்ணுவாங்க. எல்லாமே சேர்ந்து எல்லாம் நல்லபடியாக பண்ணணுன்னு உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. ரொம்ப நன்றி. ஆக்சுவலா நான் பிஆர் போட்ட வந்து ஃபங்க்ஷன் முடிச்சோடனே கேட்கல நினைச்சேன். யாருப்பா அந்த ஃபேமிலி சாங் வந்து வாய்ஸ் நல்லா இருக்குது, ஏதோ புது சிங்கர் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்க மாதிரி நினைச்சு கேட்கல நினைச்சிருந்தேன். ஸோ பிசிடிடம் பாடி இருக்காரு. உண்மையிலேயே நல்ல வாய்ஸ். தேங்க்யூ சார். எங்க அங்கிள் சார் கதிரேசன் சார், எங்க அங்கிள் தங்கராஜன் சொல்லி ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், உங்களுக்கு தெரியும் சார். உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் தங்கராஜ். அவங்க மருமகள் தான். நான் ஆல்ரெடி முன்னாடியே உங்களை மீட் பண்ணியிருக்கணும், டைம் இல்லை. இப்போதான் நல்ல தருணம் சார் இது. தேங்க்யூ சார். ஒன் செகண்ட் சார். மியூசிக் டைரக்டர் சத்யா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம இன்ட்ரோ பண்ணுறது பெரிய மனசு வேணும். அவருக்கு இன்ட்ரோ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். அடுத்தபடியாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவரான GKM தமிழ் குமரன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன்.
ஓகே, இப்ப சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக இந்த அரங்கத்துல வந்து ஆடியோ வெளியீட்டு விழா நடக்க போகிறது. GKM தமிழ்குமரன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். ரூம்பாய் இசை வெளியீட்டு விழா மற்றும் ட்ரெய்லர் அஞ்சுக்கு வருகை தந்துள்ள பத்திரிகை மற்றும் திரையுலக ஜாம்பவான்கள் அண்ணன் தானு அண்ணன் மற்றும் எங்களுடைய நலம் காக்கு அணியின் சார்பாக வெற்றி பெற்ற அனைவரும் நம்ம கதிரேசன் சார் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு காலையில தான் வந்து ஒரு திரைப்படம், தமிழ் திரைப்படத்துக்கு ஒரு முக்கியமான முடிவுகள் எடுத்தோம். அக்காடு ஓட்டில் காலையிலிருந்து தமிழ் திரைப்படத்தினுடைய முக்கிய ஜாம்பவான்கள் எல்லாருமே இன்னைக்கு ஒட்டுமொத்தமா இன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து நம்ம தமிழ் திரைப்படம் எதை நோக்கி போகணும், எப்படி பண்றதுல நிறைய ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறைகள்லாம் அமைச்சிருக்கோம். கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போவோம். அதே மாதிரி சின்ன படங்கள் அதுக்கு தேவையான முன்னுரிமைகள் தியேட்டர்காரங்களாம் இன்னைக்கு பேசணும். கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும், இந்த 3 ஆண்டுகள்ல நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி புதுசா எடுத்து சினிமாவுக்கு வரவங்களுக்கும் நிறைய வழிகாட்டுதல் முறை வச்சிருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பா அமையும். அதே மாதிரி இந்த என்டையர் டீம் திடீர்னு அவரு ரிசர்ச் பிரதர் டெய்லியும் கூப்பிட்டு இருந்தாரு. காலையில் அடிச்சா அவசியம் வந்துருந்தாங்க. இன்னைக்கு முதல்ல மன்னிப்பு கேட்கறேன், ஒரு முக்கியமான இடத்துல இருந்தனால வர முடியல, அவசியம் கலந்துக்குன்னு சொல்லி கொஞ்சம் காலதாமதம் அடிச்சு கண்டிப்பா இந்த படம் ஒரு வெற்றி படமா அமைன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். இப்ப எல்லாருமே காத்துட்டு இருந்த ஒரு தருணம், ஆடியோ லான்ச் நடக்க போகுது. சிறப்பு விருந்தினர்கள் ஆடியோ வெளியிடுவாங்க அண்ட் படக்குழுவினர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஏசிஎம் சினிமாஸ் ப்ரொடியூசர் சூரியகலா சந்திரமூர்த்தி அவர்களுடைய தயாரிப்புல ஜெகன் ராயன் அவர்களுடைய இயக்கத்துல Thank you so much everyone. அடுத்தபடியாக ஆக்டர் ப்ரொடியூசர் வி ராஜா அவர்கள் பேச அழைக்கிறேன். மாலை வணக்கம் அனைவருக்கும். ரூம்பாய் படத்தின் இசை வெளியீட்டுக்கு வந்திருக்கும் ஒட்டுமொத்த ஊடக சகோதர நண்பர்களுக்கும், சற்று முன்பு வரை மேடையை அலங்கரித்துக் கொண்டு அவசர நேரத்தில் கிளம்பும் நம்மளுடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு தமிழ்குமரன் அவர்களே, கலைப்புலி தானு ஐயா அவர்களே, செயலாளர்களான திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே, திரு கதிரேசன் அவர்களே, துணைத் தலைவர் திரு கமலக்கண்ணன் அவர்களே மற்றும் செயற்குழு உறுப்பினர்களே, அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அன்பு அண்ணன் அவர்களுக்கும், இயக்குனர் அவர்களுக்கும், நிகில் ப்ரோ அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தில் பணிபுரிந்த ஒட்டுமொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு தருணமும் கூட இது. ஸோ நிறைய மேடைகளை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ கடந்த சில நாட்களாக இசை வெளியீட்டு விழாவில் நிறைய விமர்சனங்கள் எழுந்தது, கருத்துக்கள் எழுப்பப்பட்டது தமிழ் திரையுலகின் எழுச்சியும் வளர்ச்சியையும் வீழ்ச்சியையும் பற்றி. ஸோ அதில் நிறைய விவாதங்கள் நடந்திருந்தாலும் நான் என்ன பேசினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுது. அதனாலதான் என்னன்னு தெரியல, நல்ல வேலை எனக்கு கொஞ்சம் நெருடல் இருந்தது.
நம்ம ஜாம்பவான்கள் இங்க இருக்கும் பொழுது நம்ம எதுவும் சொல்லிடுவோமோ பேசிடுவோமோன்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு ஒரு உகந்த தருணமாக இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன். மதிப்பிற்குரிய அண்ணன் திரு தமிழ்குமரன் அவர்கள் வந்து நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தமிழ் திரையுலகத்திற்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான மனிதர் வந்து நம்ம தமிழ் திரையுலகத்துக்கு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தலைவராக கிடைச்சிருக்கிறாரு. ஸோ அதனாலதான் வந்து எப்படி வந்தாகணும் அப்படின்னு அவர் வர்றதும், அவருக்காக காத்திருந்த கலைப்புலி தான ஐயா அவர்களும், இதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு ஒற்றுமை உணர்வை காட்டுது. மதிப்புமிக்க ஒரு பாரம்பரியமான நம்மளுடைய தாய் சங்கத்தினுடைய வளர்ச்சி தான் தமிழ் திரையுலகத்தினுடைய எழுச்சியும் வளர்ச்சியும். அதை நோக்கி தான். ஏன்னா கடந்த நிகழ்ச்சியில் கூட ஒருத்தர் நான் பேசும் பொழுது ஒரு சகோதரர் சொல்லியிருந்தாரு, ஆடியோ லான்ச்சுக்கு வந்து ஆடியோ லான்ச்சை பத்தி பேசலாமே அப்படின்னாரு. இந்த ஆடியோ லான்ச் வந்து எதை நோக்கி இருக்கு? சினிமா. அடுத்தது அடுத்த நகர்வு வந்து திரையரங்குகளில் திரைப்படம் வெளியிடுதல். அங்கதான் இருக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், விநியோகஸ்தர் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் கடந்து திரும்ப அங்க வந்து ஒரு சங்கம் இருக்கு அவங்களுக்கு. அதை திரும்பி மறுபடியும் இங்க வரணும் அப்படின்னா நம்ம தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தான் வரணும். அப்ப இந்த சங்கங்கள் நல்லா இருக்கணும். அது நல்லா இருந்தாதான் அதுக்கு அடுத்து வந்து தமிழ் திரையுலகம் நல்லா இருக்கும், இந்த திரைப்படங்கள் நல்லா இருக்கும். இதுல இருக்க வருவாய் வசூல ஈட்ட முடியும். திரைத்துறையில வந்து திரையரங்கில் இருக்கக்கூடிய அந்த வருமானத்தை வந்து நம்ம அழகா எடுத்துட்டு வர முடியும். ஸோ அதனால நம்ம இந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிறதுல வந்து எல்லா கருத்துக்களையும் நம்ம பகிர்ந்துகிட்டு தான் இருக்கணும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ரூம்பாய் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோம், ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. அதுல வந்து நிகில், நீங்க மறக்காதீங்க, எனக்கு அவ்வளவா அவருக்கு தெரியாது எனக்கு அவரை. இப்போ இதுல வந்து அந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்பொழுதும் சரி, அந்த சாங்ஸ் பாருங்க. லஜ்ஜாவதின்னு ஒரு சாங் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்ச சாங் பரத் சாருக்கு. அதுல வந்து பட்டர்ஃபிளை சாங் வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்டான சாங்ஸ், சூப்பர் சாங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பட்டர்ஃபிளை சாங் நான் அகைன் வந்து ஒன் மோர் கேட்கலாமான்னு பார்த்தேன். எல்லாரும் முக்கியமானவங்க இருக்காங்க, திரும்ப நம்ம கேட்டுட்டு அது நல்லா இருக்காது. அதுக்குள்ள வந்து சொல்லிட்டாங்க, தொகுப்பழனி வந்து நீங்க யூடியூப் சேனல்ல பாருங்க, அதுல வந்து பிளே ஆயிருக்குனாங்க. சரி பரவாயில்ல, நீ இப்பயே டைப் பண்ணேன், அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு சாங். இப்பெல்லாம் வர்ற பாடல்களை கேட்கவே முடியல, அதோட வரிகளும் புரியல, எத்தனை முறை கேட்டாலும் ஒன்றும் விளங்கவும் இல்லை. ஆனா வந்து இது அருமையான ஒரு பாடலை கொடுத்துருக்கிறாரு. ஸோ இசையமைப்பாளருக்கும் இந்த பாடலை எழுதிய பாடலாசிரியருக்கும், இதை அருமையாக இந்த படத்தை இயக்கி இருக்கக்கூடிய சகோதரர் இயக்குனர் அவர்களுக்கும், இத்திரைப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கும், ஒட்டுமொத்த டெக்னீஷியனுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். ஒரு வாரத்துல வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஊடகத்துறை நண்பர்களுக்கு ஒரு வாரத்துக்கு 10ல இருந்து 12 படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு மாதத்திற்கு அப்ப எத்தனை படம் நீங்க பாத்துக்கோங்க, 4 வாரத்துல. இதுல வந்து கடைசியா ஒரு ஃபங்க்ஷன்ல நான் பேசும்போது ஒரு சார் சொன்னாங்க, சிறு முதலீட்டு திரைப்படங்கள்லாம் நல்லா தான் ஓடிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னாங்க. அப்படிலாம் இல்லைங்க, அது ஓடுறது ஏதோ ஒரு படத்தை சொல்றாங்க. 75வது நாள் இன்னொரு படத்தை நம்ம ஃபங்க்ஷன் பார்த்தோம், நம்ம சிறைங்கிற படம், அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு இடையில எவ்வளவு படங்கள் வந்திருக்கு, சிறு முதலீடு திரைப்படங்கள். அதெல்லாம் வந்து வெற்றி இலக்க தொடுமான நல்ல படங்கள் தான். அதுக்கு போதுமான அவகாசங்கள் வந்து திரையரங்குல கிடைக்கல. அதெல்லாம் எல்லாத்தையும் சரி பண்ணணும். பேச பேச நிறைய பிரச்சனைகள் நம்மளை சுத்தி இருக்கு, இந்த தமிழ் திரையுலகத்தை சுத்தி. அது எல்லாத்தையும் சரி பண்ணுவதற்காக தான் இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு அருமையான ஒரு தலைமை நிர்வாகம் கிடைச்சிருக்கு. ஒட்டுமொத்த திரையுலகம், ஊடக நண்பர்களும் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஸோ நிச்சயமா வந்து அடுத்த ஒரு இலக்கை நோக்கி இந்த 3 ஆண்டுகள் வெற்றிகரமாக அமையும். தமிழ் திரையுலகம் எழுச்சி பெறும், அதில் தயாரிப்பாளர்கள் வளர்ச்சி பெறுவார்கள், ஒட்டுமொத்த திரையுலகமும் வளர்ச்சி காணும். அதுதான் வந்து இன்னைக்கு இருக்க நிதர்சனமான உண்மை, நம்ம நம்பிதான் ஆகணும். ஸோ இந்த படத்தினுடைய ரூம்பாய் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும், அந்த படத்தில் பணிபுரிந்தவர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ மறந்துடாதீங்க, அந்த சாங்குக்கு நான் மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஆயிட்டேன். இந்த நிகழ்ச்சியை வந்து இன்னொரு சின்ன ஒரு விஷயம், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய அண்ணன் ரிஷிராஜ் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகளும். நான் அவர்கிட்ட வந்து ஒரு வருத்தத்தை வந்து பதிவு பண்ணணும்னு இருந்தேன். இது வந்து ஒரு சரியான ஒரு தருணமாகவும் ஒரு மேடையாகவும் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து தானு ஐயா இருக்கும் பொழுது நான் பேசியிருந்தேன்னா அதை நான் சொல்லியிருப்பேன். நான் தவறுகள் இழைப்பது எல்லாருடைய ஒரு இயல்பு, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அது வந்து பொருந்தும், எனக்கும் பொருந்தும். அது மாதிரி என்னை அறியாமல் இறைவன் மீது ஆணையாக நான் ஒரு தவறை இழைத்திருக்கிறேன். அதுக்கு வந்து அவர்கிட்ட நான் வருத்தம் சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன், என்னைக்காவது ஒரு மேடை அமையும்னு சொல்லி. ஸோ அது ஒரு தருணமா வச்சுக்கிறேன். ரிஷிராஜ் அண்ணா, ஐ எம் வெரி சாரி. அது அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதை தொடர்ந்து இல்ல ஸோ ரூம்பாய் இந்த திரைப்படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணன் மூர்த்தி அண்ணன் வந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோனியை போடுறீங்க, ஹீரோவை போடுறீங்க, அண்ணா அவங்கள தானே மக்கள் பார்க்குறாங்க, ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ நீங்களே ஹீரோ தான், நானும் ஹீரோ. எதுக்கு வந்தோம்? நம்மளை காட்டணும்னு தான் வந்தோம். ஸோ அதனால அவங்கள பாருங்க. இப்போ பிரதர், உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பிரதர். விஜய் சார் வந்து ஃபர்ஸ்ட் படத்துல வரும்பொழுது இருந்த ஃபேஸ் கட் அப்படியே இருக்கு உங்களுக்கு, சரிங்களா? நான் பெருமைக்காக இது உங்க மேடங்கிறதுனால சொல்லல, நல்லா சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஒரு நியூ ஃபேஸ் மாதிரி இல்லை. அந்த சாங், ஒரு சாங் போதும், ஒரு
என்ன சொல்றது, ஒரு பானையில் ஒரு பிறகு சதம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து அந்த ஒரு சாங் வந்து உங்க இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றியடைய வைக்கும். அந்த பாடல் அவ்வளோ ஒரு அருமையான வரிகள், திரும்ப திரும்ப கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு தோணுச்சு எனக்கு. ஸோ அதனால சொல்றேன், வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் ஹீரோவுக்கு வந்து ஸ்பேஸ் நிறைய காலியா இருக்கு, நிறைய காலியா இருக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரஜினி, கமல், விஜயகாந்த் இப்படி தானே பார்த்தோம். அப்புறம் வந்து பிரசாந்த் சார் பார்த்தோம், அஜித் சார் பார்த்தோம், நம்ம விஜய் சார் பார்த்தோம். இப்படி மூணு பேட்டர்னா வந்துட்டு இருந்ததுல தான் வந்து நம்ம தனுஷ் சார் எல்லாரும் வரும்பொழுது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆச்சு ஹீரோக்கள். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆளுங்க யங்ஸ்டர்ஸ் வந்து இல்ல, அவங்களுக்கு ஒரு ஹிட் கொடுக்கணும். நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க பிரதர், நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, ஆனா ஆர்டிஸ்ட் இல்லைங்க, ஹீரோக்கள் கிடைக்கல. ஸோ அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க நிறைய படங்கள் பண்ணணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். அடுத்தபடியாக ஸ்பெஷல் கெஸ்ட் பாலிவுட் காலிவுட் அப்படின்னு சொல்லி கலக்கிட்டு இருக்காங்க ஐரின் ஸ்வாகதா அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம். ரூம் பாய் எல்லா டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வணக்கம். ட்ரெய்லர் அண்ட் டீசர் இஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ட்ரெய்லர்ல சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஃபைட் எல்லாமே இருக்கு. ஸ்பெஷலி சாங்ஸ் ஆர் சோ குட், ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பர் இருக்கு. ஸோ ஹோப் இட்ஸ் கோயிங் டு பி சூப்பர் ஹிட் அண்ட் கண்டிப்பாக சக்ஸஸ். அண்ட் தேங்க்யூ, நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக வேலு, அருணாச்சலம், செல்வம், அருண், சமீர், காத்து கருப்பு கலை அவர்களை மேடை கலைக்கிறேன். இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க எல்லாருமே. தேங்க்யூ சோ மச் சார். அடுத்தபடியாக படத்தினுடைய கோ டைரக்டர்ஸ் பழனி மற்றும் ரவி அவர்களை மேடை கலைக்கிறேன். அடுத்தபடியாக லவ் மேரேஜ் திவ்யா அவர்களை மேடை கலைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். இப்போ படத்தினுடைய கதாநாயகன் ட்ரூம் பாய், அதாவது நம்மளுடைய ஹீரோ பாய், எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியப்படுத்துற மாதிரி இருந்தது. அதாவது அவர் 12th போர்டு எக்ஸாம் எழுதிட்டு இருக்காராம். இப்போ ஒன் டே எக்ஸாம் வச்சுட்டு இப்போ ஒரு ஆடியோ லான்ச் நடந்துட்டு இருக்கு. எனக்கு கேட்கறப்பே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. அண்ட் அவருமே வந்து ஒரு மாதிரி இந்த முதல் மேடை இல்லையா, நிறைய விஷயங்கள் அவருக்கான ஸ்பேஸ் இருக்கும்னு சொல்லி நம்புறேன். சோ உங்களுடைய இந்த எமோஷனலான ஸ்பெஷல் மூமெண்ட்ஸை நீங்க பகிர்ந்துக்கலாம். குட் ஈவினிங், என் பேர் நிக்கில். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும், என் அப்பா அம்மா, அப்புறம் என் படத்தில் நடித்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் மீடியா மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. படம் நல்லா இருக்கு, பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட்டர்ஃப்ளை சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க படத்தை. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, என்னை விஷ் பண்ண இங்கே வந்த கெஸ்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
அப்புறம் தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் நிக்கல். இது உங்களுடைய முதல் மேடை. இன்னும் நிறைய மேடைகள் நீங்க ஏறணும், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும். தேங்க்யூ சோ மச். அடுத்தபடியா ஹீரோயின் ஹர்ஷா அரண்மனை 4 படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க அண்ட் இந்த படத்துல லீட் ஆக்ட்ரஸா இருக்காங்க. ஹர்ஷா, நீங்க ஒரு சில வார்த்தைகள் பேசலாம். என் கோ டைரக்டர் பழனி அவர்களுக்கு கௌரவிக்கிறோம். அதைத் தொடர்ந்து ஹர்ஷா அவர்கள் நீங்க பேசலாம். குட் ஈவினிங் ஆல். தேங்க்யூ. என்னோட செகண்ட் மூவியோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜெகன் சாருக்கு தேங்க்யூ. என்னோட அரண்மனை 4க்கு எவ்வளோ அழகாக சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் எனக்கு இந்த படத்துக்கு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த படம் ஓவரால் ரொம்ப அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு ஆடியோவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் மை பேரண்ட்ஸ் இது எல்லாமே இந்த மாதிரி நம்பினதுக்கு. அப்புறம் தேங்க்ஸ் டு ஜெகன் சார், தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார், அப்புறம் தேங்க்ஸ் டு சுந்தர்சி சார், இது எல்லாத்துக்குமே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சோ மச் ஹர்ஷா, வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. அடுத்தபடியா படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் பாரதி ராஜன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல பேப்பர் ஏன்னா எங்களுக்கு எல்லாரும் ஒரு புதிய அனுபவம் இல்லையா, அதனால இப்பதான் தைரியமா இருக்கு. மேடையில் அமர்ந்திருக்கும் திரைப்படம் உருவாக காரணமாக இருக்கும் திரை ஜாம்பவான்களுக்கு, ஆனா அவங்க கிளம்பிட்டாங்க, பரவாயில்ல, இருந்தாலும் அவங்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு நிற்பதற்கு காரணமாக இருக்கும் என்னுடைய ஃபேமிலி, நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்களுக்கு நன்றிகள் பல. மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி திரையில எனக்கு கேமரா ஆங்கிள்ஸ், கம்போசிஷன் டெக்னிக்ஸ், லைட்டிங் டெக்னிக்ஸ் கற்றுக் கொடுத்த திரைப்பட கல்லூரிக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கினா கூட நம்ம திரையில இன்னைக்கு ஒர்க் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயமா இல்லை. ஒர்க் பண்ணாலும் காசு கிடைக்க மாட்டேங்குது. ஆனா அதெல்லாம் தாண்டி எனக்கு சப்போர்ட் பண்ண ஒளிப்பதிவாளர் ஆர்தர் ஏ வில்சன் சார் அவர்களுக்கும், எம் வி பன்னீர்செல்வம் சார் அவர்களுக்கும், ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷ் மற்றும் சேலுராஜா சார் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்புறம் இங்க இருக்கிற முக்காவாசி பேர் கல்யாணம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணும்போது ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு ஒளிப்பதிவாளருக்கு இயக்குனர் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அந்த மாதிரி ஜெகன் அண்ணா எனக்கு ஒரு வரமா கிடைச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அநேகமா நிறைய படம் அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். அதே மாதிரி அவரும் நிறைய படம் எனக்கு கொடுக்கணும்னு அவரு ஆசைப்படணும்னு நினைக்கிறேன் நான். நன்றிங்க. அப்புறம் ரூம் பாய் திரைப்படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் ஆர்டிஸ்ட் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் பத்தாது, இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த முக்கிய காரணமாக இருந்த ஏசிஎம் சந்திரமூர்த்தி சார் அவர்களுக்கு நன்றி மட்டும் சொன்னா பத்தாது. நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சி நல்ல படத்தை உருவாக்கி இருக்கோம். அதை ஹிட் ஆக வேண்டியது ஊடக நண்பர் கையிலையும் மக்களாக உங்க கையிலும் தான் இருக்குன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். அடுத்தபடியாக எடிட்டர் PV மீனாட்சி சுந்தர் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் திரைப்படத்துல பாத்தீங்கன்னா இது கோயில்னு சொல்லலாம். இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரி நானும் நிறைய தடவை வந்திருக்கேன், ஆடியன்ஸா வந்திருக்கேன், ஸ்டேஜிலும் நிறைய தடவை ஏறி இருக்கேன். எனக்கு முதல் தடவை இப்பதான் மைக் கிடைச்சிருக்கு. அதனால இங்க வந்த எல்லாருக்கும் நன்றிகள், வணக்கங்கள். இந்த படத்துல முதல்ல நாங்க ப்ரொடியூசருக்கு நான் நன்றிகள் சொல்றேன். ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா எடிட்டிங் ரூமுக்கு வந்தா கூட எங்களுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுக்க மாட்டாரு, ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பாரு. நிறைய ப்ரொடியூசர் பாக்குறோம், இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது அபூர்வம் தான். ஏன்னா நிறைய ப்ரெஷர் போடுவாங்க, சீக்கிரம் முடிக்கணும்னுவாங்க.
ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் டைம் எடுத்துக்கோங்க, டைம் எடுத்து பண்ணுங்க, நமக்கு அவுட்புட் தான் முக்கியன்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க ப்ரொடியூசர். அது எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் வந்து கேமராமேன் சொல்லணும். கேமராமேன் பாரதிராஜன் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஷார்ட் சொன்னாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதை அழகாக எடுத்து கொடுப்பாரு. மூஞ்சி கொடாமல் டக்கு டக்குன்னு எப்படி வேணுமோ எடுத்து கொடுப்பாரு. இப்போ நானும் பாரதிராஜனும் அடுத்த ஒரு படமும் பண்ணுறதுக்கு கமிட் ஆகிருக்கோம், பண்ண போனோம் ஃபியூச்சரில். அடுத்து பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் சொல்லணும், வேலுன்றத. நாங்கள் எடிட் பண்ணிட்டு இருக்கும் போது எடிட்லேயே வந்து மியூசிக்லாம் நிறையா போட்டு வச்சிருந்தோம், ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி போட்டு வச்சிருந்தோம். சரி இப்படிலாம் வந்தால் நல்லாயிருக்கும் நானும் டேரக்டும் டிஸ்கஸ் பண்ணி போட்டு வச்சுருந்தோம். சரி நாங்கள் அவுட் கொடுக்கும்போது மியூசிக்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் கொடுத்துருந்தோம். ஆனால் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போது நாங்கள் நினச்சதை விட பல மடங்கு அது வந்து சூப்பராக பண்ணியிருந்தார் வேலன்றதர். அது நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். லாஸ்ட்டாக சொன்னா டேரக்டர் சார், இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு ஈகோ இல்லாத டீம். அது எதனாலன்னா டேரக்டர்னால மட்டும்தான். ஏன்னா டேரக்டர் வந்து எல்லாரையும் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவார், யாருக்கிட்ட ஹார்டாக பேச மாட்டார். அந்த வேலையை எப்படி வாங்கணுமோ அது வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருந்து அந்த வேலையை வாங்குவார். எடிட்டர்கிட்டையும் சரி, கேமராமேன், மியூசிக் எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் வாங்கியிருப்பார். ஸோ இதுதான் எங்களுக்கு எடிட்டிங்கில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நடந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். அதை தாண்டி இந்த படத்தில் நடித்த அறிமுக ஹீரோ நிக்கில் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி கண்டிப்பாக மேலும் மேலும் பெரிய ஸ்டாராக வருவார். நம்ம படத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஹீரோயின், அதை தாண்டி வில்லனா நடிச்சிருக்கேன் அருண், மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஃபைனலாக நான் நன்றி சொல்லணும்னா, நானும் திரைப்பட கல்லூரி படிச்சிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு எனக்கு சொன்னது வந்து எட்வர்ட் பாக்கியராஜ்ன்ற என்ன சீனியர் தான், அவர் தான் ரெஃபர் பண்ணார். அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன திரைப்பட கல்லூரிக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் என்னோட குருநாதர் பி லெனின் சார் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபைனலாக என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு ஃபைனலாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் டே. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் கோடம்பாக்கம் ஏரியா எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க, 2 போஸ்டர் பக்கத்தில் ஒட்டியிருப்பாங்க. ஒன்று ரூம் பாய், அடுத்து 9966 ஒரு படம். 2 படத்துமே நான் எடிட் பண்ணன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த 2 ப்ரொடியூசருமே இன்னைக்கு மேடையில் மேடையில் இருந்தாங்கன்றதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு மட்டும் நான் வந்து மேடையில் இதே மேடையில் வந்து 2 சால்வை வாங்கியிருக்கேன். காலையில் ஒரு சால்வை, இப்போ ஒரு சால்வை வாங்கியிருக்கேன். அது ரொம்ப எனக்கு ரொம்ப டபுளாக ஒரு சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. மீடியா நண்பர்கள், இந்த படத்தை கண்டிப்பாக மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்ப்பீங்க. ஏன்னா இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு, நெகட்டிவான விஷயங்கள் இல்லை, பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா இருக்கு. நீங்கள் தைரியமாக மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கலாம். நன்றி. முதல் தடவை பேசுறதுனால எனக்கு கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு. தேங்க்யூ. யாருன்னா மறந்துருந்தா மன்னிச்சிருங்க. தேங்க்யூ so much sir, and we are very happy for your special day. And அடுத்தபடியாக பாடலாசிரியர் சூரியமூர்த்தி அவர்களை மேடை கலைக்கிறேன். காற்றின் மெட்டுக்கு பாட்டெழுதும் புல்லின் தலையாட்டில் தளிர்களின் கைத்தட்டல்கள். இனிய ரூம்பாயின் இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த திரைப்பட தயாரிப்பாளர் ஜாம்பவான் அவர்களுக்கு அனைவரும் வாழ்த்தி சென்ற அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில். மற்றும் நான் கவிதை மட்டும் எழுதி கொண்டிருந்தேன். திரைப்பட பாடல் எழுத வேண்டும் என்கிற பேராவல் எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது. இந்த திரைப்படத்தின் வாயிலாக எனக்கு வாய்ப்பளித்த சந்திரமூர்த்தி சூரியகலா அவர்களுக்கும் இயக்குனர் ஜெகன் ராயன் அவர்களுக்கும், இந்த படத்தில் என்னுடன் பணியாற்றிய சக தொழில்நுட்ப பணியாளர்கள் மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த படத்தை மக்களிடத்தில் சென்று சேர்த்து ஒரு வெற்றி படமாக்கி தர வேண்டும் என்று வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ so much sir. அடுத்தபடியாக இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய வேலு அருணாச்சலம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. வந்திருக்கிற ஊடக நண்பர்கள், அப்புறம் நம்ம வாழ்த்த வந்த திரை ஜம்பவான்கள்,
நம்மளுடைய ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அத்தனை பேருக்கும் நன்றி. படம் வெற்றி அடையணும், எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக பெண்ணி அவர்களை மேடை கலைக்கிறேன். ஹாய், வணக்கம். ஐயோ சாரி, நான் ஃபெமின். இது வந்து என்னோட 12th மூவி, பட் திஸ் மூவி இஸ் ரியலி ஸ்பெஷல் டு மீ அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர். A big thanks to director sir and everyone, and also my mom for supporting me in everything. In the 12th movie எல்லாம் பெஸ்ட் ஆகி வந்தது என்னோட மாம் மட்டும்தான். And yeah, thank you. வணக்கம். Thank you so much. And அடுத்தபடியாக செல்வம் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வேதா செல்வம். நான் வந்து திரைப்படக் கல்லூரி மாணவர், கேமராமேனு. இப்போ ரீசெண்டாக நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கேன். டைரக்டர் ஜெகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொடியூசர் அவர்கள் சந்திரமூர்த்தி சாருக்கும் நன்றி. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு உறுதுணையாக இருந்த பழனிவேல் பாபு இணை இயக்குனர் மற்றும் ஒரு நண்பர் நம்ம ரவி, பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க 2 பேரும் டைரக்டருக்கு கூட இருந்து அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இயக்குனர் ஜெகன், பாலாஜி தரணிதரன், நடுவில் கொஞ்சம் பக்கத்து வேணும் பாலாஜி, 96 பிரேம்குமார், எல்லாருமே கிளாஸ்மேட்டு. நாங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது நான் ஜெகன், டைரக்டர் ஜெகன் எல்லாம் ஒரே யூனிட்டு. இன்ஸ்டியூட்டில் வந்து ஒவ்வொரு யூனிட்டாக பிரிவோம். ஃபஸ்ட் இயரில் எல்லாம் காமனாக இருப்போம், அப்புறம் பிரிவோம். அதில் டைரக்டர் ஜெகன் நான்லாம் ஒரே யூனிட்டு. அப்போ ஃபஸ்ட் இயரில் நாங்கள் என்ட்ரி ஆனதுமே ஜெகன் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணாப்புல. அதில் நான் தான் கேமராமேனாக ஒர்க் பண்ணேன். ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி அது. அப்போ எங்களை பார்த்த சீனியர் எல்லாருமே ரொம்ப வியந்து போனாங்க. என்னடா இவனுங்க வந்து ஒரு 2 மாதம் கூட ஆகலை, லெஃப்ட் ரைட்டு தெரியுமா என்னன்னு எதுவுமே தெரியுமான்னு தெரியல, அதுக்குள்ளே படம் ஷூட்டிங் போடுறானுங்களே அப்படின்ட்டு. அது ஒரு நல்ல லவ் ஸ்டோரி, மறக்க முடியாத ஒரு படம். ஸோ அந்த மாதிரி ஒரு துடிப்பான ரொம்ப ஆர்வம் மிக்க ஒரு திரைப்பட இயக்குனராக ஆகணுங்கிறதுல பெரிய ஆர்வத்தோட இருக்கக்கூடிய ஆளு ஜெகன். ஜெகன் வந்து இந்த பட்ஜெட்ல ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு. இந்த பட்ஜெட்ல இந்த மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணது, அப்புறம் நினைச்சது மாதிரியே எடுத்து காட்டினது மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய சவால் அது. நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கதை என்னன்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இந்த பட்ஜெட்ல இவ்வளோ விஷயங்களை உங்களால் எடுக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் அதை சாதிச்சு காட்டிருக்காப்புல. நம்ம எல்லாரும் திரையில பார்த்துருப்பீங்க. ஸோ ஜெகன், உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து பெரிய படங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஹீரோ நிகில் அருமையாக பண்ணியிருக்காரு, ஃபைட்டு எல்லாமே பண்ணியிருக்காரு, எல்லாருமே சொல்லிட்டீங்க. அவருக்கும் ஹீரோயின் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கூட நடித்த ஒவ்வொரு நண்பர்கள் எல்லாருமே சிறப்பாக ஒவ்வொரு கதாபாத்திரமும் பண்ணியிருக்காங்க. நானும் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். அதே போல் எடிட்டர் மீனாட்சி சுந்தரம் என்னுடைய தம்பி ஜூனியர். அதே போல் கேமராமேன் பாரதி ராஜா வந்து ரொம்ப நாளாக தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான படத்தை கொடுப்பாருங்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சாங்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது, ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. தைரியமாக வந்து நீங்கள் வந்து சொல்லலாம், நான் ஒரு வெற்றி பட கேமராமேன் அப்படின்றத சொல்லலாம். நல்ல உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல படங்கள் கிடைக்கும். மீனாட்சி உங்களுக்கும் கிடைக்கும். வாழ்த்துக்கள். நம்மளாம் சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி டைரக்டர் ஜெகன் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு. இதில் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஃபேமிலி இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, ரிவெஞ்ச் இருக்குது, த்ரில்லிங் இருக்குது. இன்னும் முக்கியமாக இன்னைக்கு நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் எடுத்து இதில் சொல்லியிருக்காப்புல டைரக்டர்.
ஸோ இவ்வளோ விஷயங்களை டைரக்டர் இந்த ஒரு படத்தில் அடக்கி ரசனையாக ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தை இங்கே வந்திருக்கிற மீடியா நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், அனைத்து கலைஞர்கள், நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருமே இதை வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. படத்தை வெற்றி பெற வைங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். அடுத்தபடியாக நடிகர் அருணை பேச அழைக்கிறேன். இதுல இன்னொரு நண்பர் மியூசிக் டைரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரு கூட நான் இப்ப அடுத்து ஒரு படம் பண்றோம். நாங்க மியூசிக் டைரக்டர் கூட நல்லா பண்ணியிருக்காரு. அடுத்து கவிஞரும் எனக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல தெரியும். ரொம்ப இளமையானவர், ரொம்ப இளமையா சிந்திக்கக்கூடியவர், நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர் அனைவருக்கும், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஜாம்பவான்கள் அனைவருக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் எங்கள் டைரக்டர் சார் அவர்களுக்கும், ப்ரொடியூசர் சார் அவர்களுக்கும், மற்றும் ஹீரோ நிக்கில், ஹீரோயின் மற்றும் எடிட்டர் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும், கேமராமேன் அவர்களுக்கும், எல்லா நடிகர் அவர்களுக்கும் நான் என்னோட மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து எனக்கு வந்து முக்கியமான நாளுன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஸ்பெஷலான நாள், கனவு நிறைவேற நாளுன்னு தான் நான் சொல்லுவேன். நடிப்புக்காக வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது நண்பர்களை வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் கூடுவாங்க. இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு வாங்க அப்படின்னு கூடுவாங்க. நாங்களும் வருவோம். எங்க உட்காந்து பார்த்துட்டு இருப்போம்னா அந்த பேக் ஸ்டேஜில் தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அப்போ வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பேன், நம்ம என்னைக்கு இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் பேசுவோம், மேடை ஏறி பேசுவோம், மீடியா முன்னாடி பேசுவோம், இவங்க முன்னாடி எப்படி பேசுவோன்ட்டு யோசிச்சுட்டே கனவு காண்டுட்டு இருப்பேன். அந்த நாள் இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. அதுவும் இந்த ரூம்பாய் படம் மூலியமா நிறைவேறிக்குன்னு சொல்றீங்க. எனக்கு மட்டும் இல்லை, இங்க நடிக்கிற நடிப்புக்காக வாய்ப்பு தேடிட்டு இருக்க எல்லா கலைஞருக்கும் இது சீக்கிரமா நடக்கணும். இவங்களுக்கும் நிறைவேறுக்கு நான் கண்டிப்பா நினைக்கிறேன். இந்த படம் வந்து இந்த படத்துல நான் முக்கியமான வில்லனா நடிச்சிருக்கேன். சாரி, என் பேரை சொல்ல மறந்துட்டேன். என் பேர் அருண் ராஜா. இந்த படம் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும், நடிகர்களாகவும் சரி, இந்த படமும் சரி, அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு மீடியா நண்பர்கள் நீங்களும், பத்திரிகையாளர் நண்பர்கள் நீங்களும் தான் எங்களை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும்னு நான் வணங்கி நான் உங்களை கேட்டுக்கிறேன். அதே சமயத்தில் இந்த வாய்ப்பளித்த எங்கள் டீம் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். அண்ட் அடுத்தபடியாக நடிகர் சமீர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். குட் ஈவினிங் எவ்ரிவான். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கம். இது வந்து இந்த ஒரு 2வது படம் ரூம்பாய். ஃபர்ஸ்ட் படம் என்னோட படம் வந்து சுந்தர்சி சார் காம்பினேஷன்ல அனுராக் கஷ்யப் சார், அவர் கூட ரியாஸ் கானோட நான் நடிச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் படத்தோட பேர் வந்து 121. அது ஹோப்ஃபுல்லி ரொம்ப சீக்கிரமா ரிலீஸ் ஆயிடும். ரூம்பாய் வந்து 2வது படம். இந்த படத்துல வந்து ஒரு குட்டி கதை இருக்கு. எனக்கு ஒரு ஆக்டர் இருக்கும். நான் இருக்கிறேன் இல்ல இருக்கிறேன் எனக்கே தெரியாது. அப்புறம் வந்து ஆடிஷன் ஃபெயில். எனக்கு ஃபோன் வந்துச்சு, சார் நீங்க ஆடிஷன் ஃபெயில் ஆயிட்டீங்க, நீங்க இந்த படத்துல இல்லை, கூட்ட போற நண்பன் தான் சொன்னாரு. சார் சரி பரவாயில்ல சார், வாட் எவர் இஸ் ஹேப்பன் பை டெஸ்டினி வில் ஜஸ்ட் கோ ஃபார்வர்ட் இட். மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சு அதே ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்றாரு, டைரக்டர் உங்களை கூப்பிடுறாரு, இந்த ஹோட்டல்ல இருக்காரு, கொஞ்சம் வந்து பார்க்கலாமா அவரை. ஏன்னா எந்த எனக்கு ஈகோ ப்ராப்ளம் கிடையாது. பிகாஸ் ஹி இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப். ஐ ஹேட் டு அக்ரி வித் தட்.
போனேன், பார்த்தேன், பேசினேன். நீங்கள் இது இல்லை, நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் எது கூட கேட்கல. என் ஃப்ரெண்டு கூட உட்காந்துருக்காரு. அவர் என்னை பார்த்தாரு. அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரே சொல்லிட்டாரு. வெளியே வந்தார் என் ஃப்ரெண்டு. அவரோட க்ளோஸ் நண்பன் அவருக்கு. எனக்கும் ரொம்ப க்ளோஸ் நண்பன். அவர் பேர் நான் கடைசி ரிவீல் பண்ணுறேன். இந்த படம் நீங்கள் பண்ணுங்க அப்பு, நல்ல ரோல் இது, உங்களுக்கு நல்லா செட் ஆகும். அதே மாதிரி டேரக்டர் என்கிட்ட பேசும்போது என்னோட ஒரிஜினல் பேர் ஜக்கரியா, படத்துல ஜக்கரியா தான் இருக்கு. சரி ஓகே, ஏதோ செட் ஆகுது போல, சரி கேரி ஆன் பண்ணுவோம். அப்போட வந்து நான் வந்து ஒரு 9-10 தான் இருக்கிறேன். ஃபுல் கான்ஃபிடென்ஸில் நான் இல்லை. ஏன்னா எனக்கு கொடுத்த ஒன்று நான் நடிக்கிற போகிறது ஒன்று. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே ப்ரொடியூசர் என் மேலே காசு செலவு பண்ணுறாருன்னா ஐ ஹாவ் டு கிவ் ஹிம் பேக். இதான் என்னோட இன்ஸ்டியூட்டில் கற்றுக் கொடுத்தாங்க மும்பையில். நான் மும்பை இன்ஸ்டியூட்டில் போய் படிச்சுட்டு வந்தேன், 6 month கோர்ஸு. ஸோ போயினேன், அங்கே ஏலகிரி போயிட்டோம். சொன்ன மாதிரி போய் இறங்கிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் பார்த்தவன் என்னோட கேமராமேன். நான் மீட் பண்ணவே இல்லை. அப்புறம் என்னோட கோ டைரக்டர் 2 பேர், ஒருத்தர் பழனி சார், அடுத்த ரவிக்குமார் சார். 2 பேர் நான் பார்த்தது கிடையாது இது வரைக்கும். சார் நீங்கள் வந்து இந்த ரோல் பண்ணி ரொம்ப தான் இருக்கும், நீங்கள் பண்ணுங்க. என்னடா இது அவன் பார்க்கவே இல்லை பேசவே இல்லை, என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி டே பை டே வந்து எனக்கு வந்து என்னோட கேமராமேனும் அந்த கோ டைரக்டர் வந்து எனக்கு பூஸ்ட் பண்ணுறாங்க அந்த கேரக்டருக்கு. நான் அதை அப்படியே பண்ணிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கு. சைட்ல இருந்து வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து பார்த்துட்டு இருக்காரு நம்ம டைரக்டர். என்ன நடக்குது இது? அவர் கோவறது மேல அவர் காட்ட மாட்டாரு. நான் தான் வாய்ப்பு கொடுத்தேன், இவங்க 2 பேர் 3 பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி, சரி அவனை வச்சுக்கணும்டா, அவனுக்கு ஒரு நாள் வச்சுக்கணும்னு சொல்லி, சரி பார்க்கலாம்னு சொல்லி, சரி ஓகே அசியூம் பண்ணதெல்லாம். கட்சி நாள் சரி, எனக்கு வந்து கட்சி நாள் கிடையாது, எனக்கு கட்சி ஷார்ட். அது எனக்கு 4 hours தரல படுக்க கஷ்டம். அந்த பனியில அது மேல பாத்தீங்கன்னா ரத்தம், அது மேல ஒரு டிவில 2 கிடையாது 10 டிவி மேல. என்னடா நடக்குது புரியல எனக்கு. பாய் என்ன நீ வந்து எனக்கு கேட்க மாட்டேங்கல, நான் வச்சுக்கிறதா அவனுக்கு அப்படின்னு சொல்லி என்னை வாங்கன்னு வாங்கிட்டாரு. அடுத்த நாள்லாம் வந்து 2 நாள் உடம்பு சரியில்லை, எதுவும் சரியில்லை. என்ன பண்றது, எதுவும் பண்ண முடியாது. ப்ரொடியூசர் சார் நான் வாக்கு கொடுத்துட்டேன், சார் இது உங்க படம் இல்லை, இது நம்ம படம்னு சொல்லி, சரி அதில் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்லி. இதுதான் நடந்தது. எண்ட் ஆஃப் த டே இஸ் ஜஸ்ட் ஜோக்ஸ் அபார்ட். என்னோட டைரக்டர் இஸ் a nice humble person. I really love him to work with him again and again until my last breath. ஓகே, இதே வார்த்தை நான் வந்து என்னோட கேமராமேன் சொல்லுவேன். I will work with him. எனக்கு பணம் கூட தேவையில்லை, I will work with him until my last breath. Because money is not a criteria. The work what we are going to do is with love and affection. This is my concern. I'm not talking about others. Okay? So இந்த படம் ரூம் பாயில ஹீரோ ஹீரோயின் என் கூட நடிச்ச அத்தனை ஆர்டிஸ்டும் we enjoyed a lot. ஓகே, எண்ட் ஆஃப் த டே என்ன கேட்டீங்கன்னா, என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல மிஸ் திவ்யா இருக்காங்க, நான் உங்க சிஸ்டர் ஆக்கிட்டேன். அவங்க தான் எங்களுக்கு வந்து டைம் பாஸ். அது மேடம் ஹர்ஷாவோட மம்மி இருக்காங்க. ஈவினிங் வந்து என்ன பண்ணணும்னா சாப்பிட வெளியே போயிடுவோம். அவங்க தான் வந்து நம்மளுக்கு வந்து ஈவினிங் சாப்பிட வாங்கி கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு ஜோக்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்போம். அது மாதிரி டைம் போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ அதுக்காக தயவுசெய்து வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. தயவுசெய்து இந்த படம் வந்து கொஞ்சம் போய் தியேட்டரில் போய் பாருங்க, நல்லபடியாக வந்திருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் நடிச்ச இந்த எல்லாத்துக்கும் காரணம். அதெல்லாம் வந்து இப்போ அதே என் ஃப்ரெண்டு வந்து இன்னும் படம் வாங்கி கொடுத்துருக்காரு. அது ரொம்ப பெரிய படம், ரொம்ப பெரிய ஆக்டரோட. அந்த ஷூட்டிங் வந்து இப்போ இந்த மந்த் எண்டில் ஸ்டார்ட் ஆகுது ராமேஸ்வரத்தில். நாங்கள் போகிறேன், இந்த வாரம் இந்த மந்த் எண்டில் போகிறேன். என்னோட ஃப்ரெண்டோட பேர் வந்து நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அவர் பேர் வந்து பாக்யராஜ். அவர் இங்க இருப்பான்னு நினைக்கிறேன். பாக்யா இல்லையா? ஓகே, போயிட்டார் அவரு. அவர் என்னோட ரொம்ப நன்றி. ஓகே, so please pray for everybody else to get this movie a big hit. Thank you very much. நன்றி, வணக்கம்.
எனக்கு வாய்ப்பளித்த தீனா டான்ஸ் மாஸ்டர் அவருக்கும் நன்றி. அவர் தான் இந்த ப்ராஜெக்டில் என்னை சொல்லி ரெஃபர் பண்ணி கமிட் பண்ணி விட்டது. இன்னைக்கோட ஹீரோ வந்துட்டு வேலன் சகாதேவன் மியூசிக் டைரக்டர், அவர் பேரை நான் சொல்லாமல் வந்துட்டேன். அவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அப்புறம் பிஆர்ஓ புவன் சார், அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் பாராட்டி ஒரு சால்வை. தேங்க்யூ சோ மச். அண்ட் அடுத்தபடியா ஆக்டர், ஆங்கர், கண்டென்ட் கிரியேட்டர் காத்து கருப்பு கலை அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து படம் ஃபுல்லாக காமெடி என்ன கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் வந்து என்னை பார்த்து அந்த படம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி படம் பண்ணுவோம், எனக்கு அவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம நிறைய இடத்துக்கு போவோம், அதில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் நமக்கு கொடுப்பாங்க, பாதி பேர் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் வந்து இந்த மாதிரி நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னு அப்புறம் அதுக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க, அட்வான்ஸ் கொடுத்தாங்க. ஷூட்டு நல்லா போச்சு, எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஏலகிரியில் ஃபுல்லாக ஷூட்டு போச்சு. நிறைய பேர் வந்து என்னை இப்போ கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா நீங்கள் வந்து படம் நடிக்கிறீங்களா, நடிக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில சமயத்தில் கேட்பாங்க. நான் அவங்களுக்காக சொல்கிறேன், 2 வருஷம் இந்த சோசியல் மீடியா விட்டு இந்த 2 வருஷத்தில் நான் 22 படம் முடிச்சிருக்கேன். நான் எதையுமே எந்த ஆக்டர் கூடவும் ஃபோட்டோ போடலை. கிட்டத்தட்ட நான் சினிமாவில் மெயினான நிறைய ஹீரோ கூட படம் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாம் சஸ்பென்ஸாக இருக்குது. சம்மரில் எனக்கு 7 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் நம்ம வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறோம், காமெடி பண்ணுறோம் அப்படின்னு அதை பாஸ் பண்ணி நான் போகலை. யூடியூப்பில் நான் சோசியல் மீடியாவில் வரும் பொழுதும் சரி, நான் வந்து ஒரு எய்ம் பண்ணேன், இந்த இடத்த பிடிக்கிறோம், இந்த இதை பண்ணுறோம், இந்த கண்டென்ட்டை இப்போதைக்கு பண்ணுறோம், இந்த கண்டென்ட்டை இப்படி மாற்றுறோம், பேர் மாறுமா மாற்றுவேன், இதை இப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழ் சினிமாவில் நான் ஒரு காமெடியனா ஒரு இடத்த கண்டிப்பாக அந்த பொசிஷனை நான் பிடிப்பேன். கைத்தட்டலாமே. ஏன்னா நான் சோசியல் மீடியாவில் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க டார்க் காமெடியா. ஏன்னா எல்லார் வகையான காமெடியும் இருக்கும். இப்போ வடிவேல் சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும், கவுண்டமணி சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும், நாகேஷ் சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும், சந்தானம் சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் வரும்பொழுது எனக்கான ஒரு காமெடி ஒரு ட்ராக்கை தான் நான் கொண்டு வருவேன். அதுதான் வெற்றி, அப்போ தான் நான் ஜெயிக்க முடியும். ஸோ அதையும் நான் கொண்டு வருவேன். ஏன்னா சோசியல் மீடியாவிலே என்னுடைய டார்க் காமெடி பார்த்துருப்பீங்க. அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்பா செத்துவிட்டார் மேடம், இறந்துட்டாரா, ஆமாம் அம்மா அண்ணா சாவல மேடம், இது டார்க் காமெடி. ஸோ இந்த மாதிரியான காமெடிகள் தமிழ் சினிமாவில் வேணும்னா இது ஒரு வித்தியாசமான காமெடி. அவங்கவுங்களுக்கு இந்த ஆக்டரை வச்சா, இந்த காமெடி ஆக்டரை வச்சா இந்த மாதிரி காமெடி வரும், இந்த ஆக்டரை வச்சா இப்படி வரும். காத்து கருப்பு கலையை வச்சா இன்னசென்டான, அங்கே ஒரு டெத்து நடந்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த இடத்த இன்னசென்டாக நான் காமெடி பண்ணுவேன், டார்க்கா. ஸோ அதனால எனக்கான ஒரு எப்படி கொண்டு போகணுங்கிறதுல நான் அதிகமாக திங்க் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் ஆகும். நம்ம ரூம்பாய் படத்தில் பார்த்தீங்கன்னா சாங்கு வந்து நான் ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருந்தது, ஃபேவரட்டாக இருந்துச்சு. மியூசிக் டைரக்டர் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன், ப்ரொடியூசர் சாருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன், டைரக்டர் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், கேமராமேன் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச். அண்ட் அடுத்தபடியாக நடிகை லவ் மேரேஜ் திவ்யா அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மீடியாவுக்கு ஒரு ஹாய், ப்ரெஸ்ஸுக்கு ஒரு ஜே. லவ் மேரேஜ் திவ்யான்னு சொல்றாங்க, நான் லவ் மேரேஜ் கிடையாது. நான் நடிச்ச படம் விக்ரம் பிரபுவோட லவ் மேரேஜ். அதனால எல்லாரும் சேர்ந்து கூட்டு முயற்சியா லவ் மேரேஜ் திவ்யான்னு வச்சுட்டாங்க. ரூம்பாயை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி பியூட்டிஃபுல் ஃபேமிலி. டைரக்டரும் சரி, ப்ரொடியூசர் சாரும் சரி, கேமராமேன் சாரு, ரவி சாரு, பழனிவேல் சாரு, ஓ மை காட், அங்கே பயங்கர என்ஜாய்மெண்ட்டான மூவி.
எனக்கு நான் பண்ண ரோலை விட அங்க நடந்த விஷயங்களை பார்த்தா அதுவே ஒரு படமா எடுக்கலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்ஸ். என்னோட ஆசை பிரகாரம் இந்த ரூம் பாய்ங்கிறது வந்து தாய் கேள்வியை விட பயங்கர சக்சஸ் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ டெடிகேஷன் இருக்கு. ஒரு செம்ம டைரக்டரு, வேற லெவல் ப்ரொடியூசரு. அதை எப்படி நீங்க வந்து கொண்டு போய் சேர்க்க போறீங்க அப்படிங்கிறது தான் மீடியா, பிரஸ். உங்க வேலையை நீங்க காட்டிடுங்க பிரஸ், மீடியா. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். அண்ட் அடுத்ததாக கேப்டன் ஆஃப் ஷிப் டைரக்டர் ஜெகன் ராயன் அவர்களை மேடைகளுக்கு. அனைவருக்கும் வணக்கம். கவலைப்படாதீங்க, நிறைய பேச மாட்டேன். திரைப்படத்தில் தான் பேசுவேன். ஓகே, இந்த நாள், இந்த ஒரு நாளுக்காக நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 23 வச்சுக்கலாம், அவ்வளோ ஆண்டு காலம் நான் வந்து ஒரு கனவோட வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த கனவு இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு நனவா இருக்கு. இந்த மகிழ்ச்சியான இந்த இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சியை இன்னைக்கு என் கூட இல்லாம இருக்கிற என்னுடைய அப்பா NV சுந்தரம் அவருக்கு நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, என்னைக்கா இருந்தாலும் என் பையன் வந்து ஒரு டைரக்டர் அப்படின்னு. அந்த ஒரு நம்பிக்கை ஃபர்ஸ்ட் நான் தான் ஆசைப்பட்டேன் சினிமா மேலே. ஸ்கூல் முடிச்சுட்டு சினிமா மேலே ஒரு பெரிய ஆசை. அப்படி சைக்கிளில் டான் பாஸ்கோ ஸ்கூலுக்கு போகும்போது அந்த போஸ்டரை பார்ப்பேன் காலேஜில், RK செல்வமணி BSc DFD. ஓ, அப்போ சினிமாவுக்கு ஒரு படிப்பு இருக்குது, ஓகே டன், படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அவர் நான் என்ன ஆசைப்பட்டாலும் செய்வார், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். கடைசியில் வந்து எனக்கு ஓகே சொல்லி எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாரு கஷ்டப்பட்டு. டைரக்ஷன் படிக்க ஆசைப்பட்டேன், ஆனால் எனக்கு சீட்டு கிடைச்சது சவுண்ட் இன்ஜினியரிங் அண்ட் ரெக்கார்டிங். என்னடா இது சம்மந்தம் இல்லாமல் கிடைச்சிருக்கேன், சரி பரவாயில்ல அது படிப்போம், அது படிச்சுக்கிட்டே அதை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சுட்டு அதை கொஞ்சம் உருப்படியாக படித்ததுனால அதுக்கு ஒரு ஸ்டேட் அவார்டு கிடைச்சது. 2004 கலைவாணர் அரங்கத்தில் நம்ம ஃபார்மர் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களோட கையால் ஒரு மாநில விருது வாங்கினேன். அப்போ என்னோட அப்பா இருந்தார். அந்த விருதை வந்து மடியிலேயே கட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றினார், என் பையன் வந்து விருது வாங்கியிருக்கான்ட்டு. அந்த பெருமையை நான் தேடி கொடுத்துட்டேன். அதில் கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் சரி, ஒரு சேனல் வாழ்க்கை, ஜெயா டிவி, ஒரு 5000 ரூபா சம்பளம். சேனல் வாழ்க்கை முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் திருப்பி அந்த சினிமா ஆசை விடாது இல்லை யாரையும், அது விடாது கருப்புன்ற மாதிரி சினிமா ஆசை எல்லாருக்குமே பிடிச்சிரும். சினிமான்றது ஒரு கடல், அது எல்லாருக்குமே தெரியும். அதில் மூழ்கி முத்து எடுத்தவங்க சிலர், மூழ்கிட்டவங்க பலர். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு, கண்டிப்பாக ஜெயிச்சிருவோன்ட்டு. அப்புறம் 2010 ஒரு மேரேஜ், அதுக்கப்புறம் திருப்பி சேனல் வாழ்க்கை, இப்படி அப்படியே ஒரு ட்ராவல் பண்ணுறேன் இந்த ஒரு 20 ஆண்டு காலம். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு வாய்ப்பு, அது என்னுடைய மாமா திரு சிவா, கந்தலி சிவா, அவரும் வந்திருக்காரு. அவர் மூலயமா தான் எனக்கு திரு சந்திரமூர்த்தி சார் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்துறார். நானும் போகிறேன், போயிட்டு அவர்கிட்ட பேசுகிறேன், சார் ஒரு படம் பண்ணோம் சார். ஆக்சுவலாக கதை எல்லாம் எதுவுமே சொல்லலை அவர்கிட்ட. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த மாதிரி அப்படின்னு. அவருக்கும் படம் பண்ணுற ஐடியா இல்லை.
நான் எதுக்காக மீட் பண்ணேன் அப்படின்னா, போயிட்டு சார் என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, லேண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை வச்சு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, நானே ஒரு படம் எடுத்துடுறேன், ரொம்ப 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு வாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவரே கூப்பிட்டு அதெல்லாம் வேண்டாம், நீங்களே படம் பண்ணுங்க, என் சன்னை வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அவர் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னார், ஜெகன், எனக்கு தோல்வி ரொம்ப பழசு. அது ஒரு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. எனக்கு தோல்வி ரொம்ப பழசு. நான் நிறைய தோல்விகளை சந்திச்சவன், நிறைய கஷ்டப்பட்டு நிறைய தோல்விகளை சந்திச்சு நான் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கேன். இந்த ஒரு வாய்ப்பு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனா நீங்க வெற்றி பெறணும், என் சன்னை வச்சு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தேன், சரி, ஆனா நான் நினைச்சு பார்க்கல, நான் ஒரு நியூ ஃபேஸை வச்சு நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுவேன்னு நான் நினைக்கல. எனக்கு ஒரு வாய்ப்பு தேடி வருது, ஓகே இந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப ஒர்க் பண்ணேன். ஏலகிரியில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கெஸ்ட் ஹவுஸ் ரூம் போட்டு கொடுத்தாரு. 6 மாதம் ரொம்ப ஃப்ரீடம். எனக்கு கதை எழுத சொன்னார், கதை எழுதிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன், பவுண்டட் ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். மேடமும் படித்தாங்க, சாரும் படித்தார். படிச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இமீடியட்டாக அடுத்து என்ன பண்ணலாம் போது, அப்போது நிக்கில் வாஸ் டூயிங் இஸ் 11th ஸ்டாண்டர்ட். அந்த லீவில் December 30, 2024 ஷூட் பண்ணுறோம். ஒரு அமாவாசை அன்னைக்கு ஏலகிரியில் ஷூட் பண்ணி அப்படியே ட்ராவல் பண்ணி ஒரு பட்ஜெட் கொடுத்தேன். அந்த பட்ஜெட்டை விட கொஞ்சம் தாண்டி போச்சு. அதில் கொஞ்சம் ஒன்றும் ஒரு முரண்பாடு வந்தது. பட் இருந்தாலும் என்னுடைய அந்த மேக்கிங் ஸ்டைல் மற்ற விஷயங்கள்லாம் சார் பார்த்து அதை கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி அவரும் தயங்காமல் செலவு பண்ணார். நான் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு, என்ன வேணுமோ பண்ணுங்க, ஆனால் நல்லா வரணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தார். அவர் இந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் நான் இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை நான் எடுக்க முடிஞ்சது. இன்னொரு விஷயம், நான் யார்கிட்டையுமே ஒர்க் பண்ணல. நான் பேசிக்காக அடையாறு ஃபிலிம் இன்ஸ்டியூட் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அண்ட் தென் ஒரு ஃபிலிம் ஸ்கூல் ஊரில் ரன் பண்ணேன். எல்லாமே நானே லேர்ன் பண்ணது தான். லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு நிறைய மாணவர்களை உருவாக்கியிருக்கேன். நான் கேமராமேனை உருவாக்கியிருக்கேன், எடிட்டரை உருவாக்கியிருக்கேன், ஒரு ஃபிலிம் ஸ்கூல் ரன் பண்ணேன். அதே மாதிரி ஃப்ரீடம்னு ஞாபகம் வந்தோடனே, ஃப்ரீடம்னு சொன்ன உடனே எனக்கு இன்னொன்று ஞாபகம் வரும். என்னோட ஃபேமிலி, குறிப்பாக என்னோட ஒய்ஃப் நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க. பண்ணு, உன்னால் முடியும் அப்படி இருக்கும். ஏன்னா சினிமானாலே உங்களுக்கு தெரியும் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட ஒய்ஃப் எனக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அண்ட் தென் என்னோட அம்மா, என்னோட ஃபேமிலி எல்லாருமே ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக நம்பினாங்க. இன்னொரு சொல்ல போனால் அந்த ட்ரெய்லர் இந்த மற்ற விஷயங்கள்லாம் நான் மொபைல் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் வீட்டில் காட்டும்போது அவங்களுக்கு ஓ அண்ணனா எடுத்திருக்கான், ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் வந்தது. அதே மாதிரி என்னோட பிரதர் இன் லாஸ் டாக்டர் ஸ்ரீனிவாசன், அப்புறம் அருண்குமார், 2 பிரதர் இன் லாஸ்க்கும் அவங்க வீட்டில் உட்கார வச்சு போட்டு காட்டுறேன் ட்ரெய்லர்லாம். அவங்களும் பார்த்துட்டு ஆமாம் இது உண்மையிலே வேற லெவல், நல்லா வரும் படம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான். ஸோ அது மாதிரி எனக்கு என்னுடைய ப்ரொடியூசர் ஏசிஎம் நிறுவனம் மிஸ்டர் ஏ சந்திரமூர்த்தி சாருக்கு நான் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் முக்கியமாக முடிச்சிடுறேன் ஒரு 2 minutes. என்னுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ, ஏலகிரி மலையில் எத்தனை முறை ஏறி இருப்போம், எத்தனை முறை இறங்கி இருப்போம்னு எங்களுக்கே தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லாமே. காஸ்ட் நான் ஒவ்வொருத்தராக சொல்ல விரும்பல, டைம் ஆயிடுச்சு. ஸோ காஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக ஹர்ஷா ஆக்சுவலாக ஹீரோயின்காக நாங்கள் செலக்ட் பண்ண கிடையாது, வேற கேரக்டருக்காக தான் ஹர்ஷாவை செலக்ட் பண்ணோம். பட் எல்லாமே அது அமைஞ்சது. அந்த கேரக்டர் வராதனால இவங்களை ஹீரோயினாக போட்டோம். ஸோ எல்லாமே எங்களுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சது. அப்புறம் டெக்னிக்கலாக சொல்ல போனால் என்னுடைய கேமராமேன் பாரதி, முதல் முறை நான் ஒரு சென்னையில் வலசரவாக்கத்தில் ஒரு முறை கதை சொன்னேன். ஒரே ஒரு ½ hour சொன்னானே நான் பண்ணுறேனே,
இதில் ஒரு வைப் இருக்குண்ணா, இது கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி கேமராமேன். அண்ட் தென் கவிஞர் சூரியமூர்த்தி, நீண்ட கால நண்பர், என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவர் நடத்துனராக இருந்தார், ஒரு பஸ் கண்டக்டராக, அரசு ஊழியராக இருந்தார். அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பாடலாசிரியர் ஆகணுன்றதுல ரொம்ப வெறித்தனமாக இருந்தார். நிறைய ஒர்க் பண்ணார். அவருக்கு ஒரு பாடல் தான் கொடுக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் அவருடைய அந்த ஒரு பாடலில் எழுதின வரிகளை பார்த்துட்டு 4 பாடலும் நீங்கள் தான் பண்ணுறீங்க கவிஞரன். அதுக்கேற்ற மாதிரி அவரும் நிறைய எஃபெக்ட் போட்டார். அந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் தந்தை தான் தெய்வம்ன்றது ஆக்சுவலாக 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி எழுதுது. அது என்னுடைய அப்பாவை நான் மனசில் நினச்சி எழுதுனது. ஸோ அந்த சாங் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ வந்திருக்கிற அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை முறைச்சிக்கிட்டே இருக்கிறாரு சமீர் சாரை வந்து போட்டு ஊற வச்சது, பிளட்ல ஊற வச்சதெல்லாம் உண்மைதான். எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. கண்டிப்பாக இந்த பாட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் வைரல் ஆக்கணும். ஃபைனலாக பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். இத்துடன் ரூம் பாய் படத்தினுடைய ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் லான்ச் இனிதே முடிவடைகிறது. என் டின்னர் இப்ப ரெடியா இருக்கு, நீங்க எல்லாருமே சாப்பிட்டு போலாம். தேங்க்யூ ஸோ மச் பத்திரிகை ஊடக நண்பர்கள், கேஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பொறுமையா இந்த படத்துக்கு இவ்வளவு சப்போர்ட் கொடுத்திருக்கீங்க. ஏப்ரல்ல உங்களுக்காக இந்த படம் திரையரங்குகளை வந்துகிட்டே இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். ஒரு லாஸ்டா ஒரு குரூப் போட்டோ மட்டும் எடுத்துடலாம் வித் கேஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ். இந்த இசை வெளியீட்டு விழா வந்து ஒரு சிறப்பா அரேஞ்ச் பண்ணி கொடுத்த என்னுடைய PRO புவன் செல்வராஜுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.